त्रय्यन्तैकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये लक्ष्मीनारदमारम्भाम् आदयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् वजयुग्मरुक्मम् व्यामोहतस्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये ஊமன்னுமாதுபுருந்தியமார்வன் புகழ் மலிந்தபா மன்னு மாறனடி பணிந்துவன் கலையோரதாம் மன்ன வந்த விராமான் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. சதாச்சாரிய குரு பரம்பரையை சில வாரங்களாக அனுபவிச்சுட்டு வரோம். இந்த உபன்யாசம் பலராலும் கேட்கப்பட்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்று இங்கே சில இன்டர்நெட்லயும் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்கறான்னு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அங்க கேட்கவா எல்லாரும் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா அப்படின்றது நல்லா தெரிகிறது. அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிறவா எல்லாரும் பொதுவாகவே பிரில்லியன்ட், இங்க இருந்து போனவா தானே, புத்திசாலிகள் தானே அங்கே போனா. அதனால அவளோட சொல்லி அவளுக்கு விஷயத்த சொல்லி தரதுல சில சூக்ஷ்மங்களும் நிறைய இருக்கணும், அதே சமயம் தெளிவும் நல்லா இருக்கணும். விஷயங்களும் அவளும் கேட்டு தெரிஞ்சவான்றதுனால அபூர்வ விஷயங்கள் நிறைய அவசியம் சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான அபிப்பிராயத்துலதான் சொல்லிட்டு இருக்கேன். இது விஷயமான சந்தேகங்களும் வரும். ஒரு முகமாக நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்ததுனால அங்கிருந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கலாம் அப்படின்னு ஊகிக்க முடியல. சந்தேகங்களையும் நானே ஊகிச்சுட்டு தான் சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குன்றதுனால சந்தேகங்கள் கேட்கறதுக்கு ஒரு நாள் ஒரு டிஸ்கோர்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னார். பாலாஜி சொன்னார், ஸ்ரீராம் சொன்னார். அது பிரகாரம் ஏதாவது உங்களுக்கு கேட்க வேணும் இருந்தா சொல்லுங்க. அது நெருக்கமா சம்பிரதாய விஷயமா மாத்திரம் இருந்தா நல்லா இருக்கும். ஹலோ, இருக்கா சுவாமி? எல்லாரும் இருக்கா? அன்மியூட் பண்ணி கேட்கறதானா கேட்கலாம். எல்லாரும் இங்க இருக்கிறவா. எனக்கு ஏற்கனவே சில பேர் அனுப்பிச்சிருக்கா ஒரு கொஸ்டின் எல்லாம். நான் அதை கேட்கறேன். யாரும் கேட்கல இருக்கேன். என்ன இருக்கா கேட்கறதுக்கு? இல்லைன்னா எனக்கு ஒருத்தர் கேட்டது நான் அப்படியே உங்களுக்கு கேட்கறேன். அவன் என்ன கேட்டான்னாக்க, பிரபத்தின்னு சொல்றச்ச ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை அப்படின்லாம் சிலதெல்லாம் சொல்றா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நாளா நம்ம ஆச்சாரியர்கள் நாதமுனி காலத்துல இருந்தே வந்ததா, இல்ல வேற ஆச்சாரியர்கள் அதை விளக்கி அதை சரிப்படுத்தியிருக்காளா? அதை எப்பப்போ பிரயோகப்படுத்துறா அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. அது எந்த ஆச்சாரியன் கரெக்ட் இதுவா நம்மளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கறது ஒரு சந்தேகம். சரி, அதாவது இப்போ இந்த சப்ஜெக்ட் இப்ப வேண்டான்னு பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் பிரபத்தின்ற வார்த்தையை மட்டும்தான் உபயோகப்படுத்திருக்கோமே ஒழிய பிரபத்தின்னா என்ன அப்படின்னோ இல்ல அதனுடைய இன்னும் சில சூக்ஷங்களையோ இது வரைக்கும் பேசல. அது எதனாலன்னா இப்ப நம்ம குரு பரம்பரா பிரபாவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோமே ஒழியோ பிரபத்தி சாஸ்திரத்தை பத்தி சொல்லல. அதனால பிரபத்தி சாஸ்திரம் என்னன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் இதனுடைய நிட்டைகள் என்ன, இந்த நிட்டைகள் யார் யார் எப்பப்போ அனுப்பிச்சா அப்படின்றது வரும். அது அதனால இந்த கேள்வி இப்ப வேண்டாம். அது இது எப்படி இது மூணு இருக்கு, அனுஷ்டானத்துல இருக்கு அப்படின்றது அவளுடைய கொஸ்டின்லயே தெரியுது. அது இப்போ அந்த கேள்வியை பதில் சொன்னா அதுக்கு பிரபத்தி சாஸ்திரம் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லணும். அந்த பிரபத்தி சாஸ்திரம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றதா இல்ல. ஏன்னா அது காலக்ஷேபங்கள்ல ஆச்சாரியன் சிஷியனுக்கு நேரடியா உபதேசிக்கிற விஷயமே ஒழிய பிரபத்தி சாஸ்திரத்தை டெலிபோன்ல ஜஸ்ட் ஒரு டாக் மாதிரி சொல்றதா இல்ல. அதனால இந்த கேள்விக்கு இப்போது என்னால பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. ஆனா இவ கேட்ட ஜெனரல் கேள்வியா நினைச்சு இதை பார்த்தா பாஷ்யக்காரர் சுவனிட்டையா தான் பண்ணிட்டாருன்னு இருக்கு. பாஷ்யக்காரரை பத்தி தான் இப்போ அந்த சப்ஜெக்ட பத்தி தான் இப்போ மேற்கொண்டு ஆரம்பிக்க போறோம். அதனால அதுல ஒரு ரிலவன்ஸ் இருக்கு. என்னன்னா போன வாரம் என்ன இருந்தோம்னா
ஒரு இன்டர்வியூல ஒரே இது அது கொஸ்டினோட அவ என்னன்னு கேட்டான்னாக்க வேற ஆச்சாரியர்கள்லாம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னாலும் நம்ம இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன பாட்சிக்காரர் பண்ணிட்டாரு அதே மாதிரி. ஆமா, ஸ்வனிஷ்டையா யார் பண்ணிண்டா அப்படிங்கிறது, அந்த ஸ்வனிஷ்டை என்னும் உக்கினிஷ்டை என்னும் ஆச்சாரிய நிஷ்டை என்னும் கேட்கிறவாளுக்கு இந்த கேள்விக்கு தெரிஞ்சிருக்க வழியோ இத ஜென்ரலா அங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸும் இது தெரிஞ்சுட்டு இருப்பான்னு எனக்கு ஒரு டவுட் எனக்கு. அதனால ஜென்ரலா எல்லா ஆடியன்ஸும் இந்த வழிய ஏற்கனவே என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்தா தான் இதனுடைய கிளாசிபிகேஷன் யார் யார் ஃபாலோ பண்ணா அப்படின்றத சொல்ல முடியும். ஆனா கேட்கிறவாளுக்காக கொஞ்சோண்டு மாத்திரம் சொல்றேன். இப்போ தானே பெருமாளிடத்திலே சரணாகதி பண்றதுன்றது ஒரு வழி. ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த உபதேசத்தை கொண்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்றதுன்னு ஒண்ணு, ஆச்சாரியனே நமக்காக சரணாகதி பண்ணுவார்ன்றது ஒண்ணு. இதுதான் இப்போ 3 நிட்டையா இப்ப அவ கேட்டது. நாமே எம்பெருமானிடத்தை சரணாகதி பண்றது, எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்றது ஸ்வநிட்டை என்பதாக தன்னிலே தானே எம்பெருமானை பற்றுவது ஸ்வநிட்டை. அந்த நிட்டைக்கு ஆச்சாரிய உபதேசம் அவசியம். அந்த ஆச்சாரிய உபதேசம் இல்லாம ஸ்வநிட்டை என்பது பலிக்காது. இன்னொன்னு உக்தி நிட்டைன்னு சொல்வது, ஆச்சாரியர் உபதேசிக்க உக்தி என்றால் சொல் என்று அர்த்தம். அவர் உபதேசிக்க அப்பொழுதே அந்த ஆச்சாரியருடையதான உபதேசத்தை அடியொத்தி கொண்டு அவர் சரணாகதியை முன்னின்று நடத்தி கொடுக்க நாம் அந்த சரணாகதி வாக்கியங்களை எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபிக்கிறது என்பது 2வது. அதான் உக்தி நிட்டைன்னு சொன்னார். அடுத்தது ஆச்சாரிய நிட்டை என்பது. ஆச்சாரிய நிட்டை என்பது ஆச்சாரியனே நமக்காக சரணாகதி வாக்கியங்களை எல்லாம் எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபித்து, இந்த சிஷ்யனானவன் என்னை ஆச்சாரியனாக அபிமானித்து என்னிடத்திலே தன்னுடைய பாரத்தை ஒப்படைத்து உம்மை பற்றுகிறான், நீர் இந்த குழந்தையை சீகரிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்வது. இப்படி 3 உண்டு. இதுவும் இல்லாமல் இன்னொரு நிட்டை உண்டு, அதுக்கு பாகவத நிட்டை என்பதாக சொல்றது. ஆச்சாரியராக ஏற்கனவே உபதேசங்கள்லாம் செய்து வைக்காமல் இருந்தாலும் ஒரு ஜீவாத்மா அவருடையதான ஒரு அஜ்ஞானத்தையோ இல்ல அவருடைய ஒரு தைரியமான ஸ்திதியையோ அவர் சில சமயம் எதுவுமே தெரியாமல் ஒரு சிறு குழந்தையா இருக்குச்சேவோ அந்த குழந்தையினுடைய ஒரு நிலையை கண்டு இறங்கி ஒரு பெரியவர் அந்த ஜீவனை எம்பெருமானிடத்திலே இதையெல்லாம் நீயாக பொறுப்பு ஏற்றுக் கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று பாரத்தை சமர்ப்பிக்கிறது பாகவத நிட்டை. அவங்க தேசியம் சாதித்தது 4 நிட்டைகள் சாதிக்கிறார். அதுல ஸ்வநிட்டை என்னும் உக்தி நிட்டை என்னும் ஆச்சார நிட்டை என்னும் பாகவத நிட்டை என்னும் 4 நிட்டைகள் இருக்குது. அதுல ஆச்சார நிட்டைக்கும் பாகவத நிட்டைக்கும் என்ன விசேஷம்னா, ஆச்சாரியராய் இருந்து சமாசேனங்கள் செய்து வைத்து உபதேசங்களையும் பண்ணி வச்சு சிஷ்யனை ஒரு நல்ல ஒரு சத்பாத்திரமாக உருவாக்கின போது ஆச்சாரிய சம்பந்தம் தான் நமக்கு எல்லாம் வேணும். எம்பெருமானை பற்றுவதிலும் ஆச்சாரிய சம்பந்தம் தான் முக்கியம். சித்திர்பவதிவானேதி சம்சயோ அச்சுத சேவினாம் சம்சயோத்ரபக்த பரிச்சரியாரதாத்மனாம்னு தானே பற்றுபவர்களை விட ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பற்றுபவர்களுக்கு பலன் கட்டாயம் உண்டு என்ற பிரமாணத்தை அனுசரித்து பொறுப்பெல்லாம் ஆச்சாரியருக்கு என்று சொல்லி ஆச்சாரியரை பற்றி எம்பெருமானை பற்றுவது ஆச்சாரிய நிட்டை. இத ரொம்ப விசேஷமாக முனிப்பிரிய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியரை பற்றி கொண்டு தான் எம்பெருமானை பற்றுவது, ஆச்சாரியரை நமக்காக எல்லாம் செய்து வைப்பார் என்கிற அனுஷ்டானம் மாத்திரம்தான் முனிப்பிரிய சம்பிரதாயத்துல உண்டு. ஸ்ரீமடத்து சம்பிரதாயத்துல உக்தி நிட்டை ஆச்சாரிய நிட்டை 2ம் இப்பொழுது வழக்கத்துல இருக்கு. ஸ்ரீமடத்திலே ஆச்சாரியர்களும் சென்று சரணாகதி செய்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆச்சாரியர் முன்னின்று மாலோலனிடத்திலே இந்த சரணாகதியை வரும் சிஷ்யர்கள் வாயிலாக சொல்லுவித்து செய்வது உக்தி நிட்டை. அதுவும் ஸ்ரீமடத்திலே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்ரீமடத்து சிஷ்யாளமாயிருந்தா அபகலமடத்து சிஷ்யாளமாயிருந்தாலும் ஆச்சாரியரிடத்திலே விஞ்ஞாபிக்க முடியாமல் அப்படி ஒரு உடம்பு நிலை இருந்து வர முடியாதவர்களாயிருந்தால் அவளுக்கோ
இல்ல ஸ்ரீமடத்திலேயே அங்க இருக்கும்போதான இப்போ யானைக்கோ பசுமாட்டுகளுக்கோ இந்த மாதிரி மாலவனும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஆச்சாரிய நிட்டையாக எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிப்பது வழக்கம்தான். அது யாருக்கும் உடம்பு சரியில்லை, ரொம்ப ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்காரு, எழுந்து வர முடியல, இது வரைக்கும் சரணாகதி பண்ணிக்கல, சரணாகதி பண்ணிக்காம ஜீவன் வீணா போகக்கூடாது என்றால் அவ விஜயாபிச்சு அழகியனுக்கு போன் மூலமோ தந்தி மூலமோ தெரிவிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப காலமாவே வழக்கத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால நேரடியாக வருபவர்களுக்கு உக்தி நிட்டை, தெரிவித்து பண்ணிக் கொள்பவர்களுக்கு ஆச்சாரிய நிட்டை என்பது ஸ்ரீமடத்துல வழக்கத்துல இருக்கு. நம்ம முனித்திரை சம்பிரதாயத்துல தெரிவித்து பண்ணி கொள்ளுபவர்களுக்கு ஆச்சாரிய நிட்டை தான் யாருக்கும் பண்ணி வைக்க முடியும், அதுவும் வழக்கத்துல இருக்கு. நேரடியாக வந்து பிரார்த்தித்து நிற்பவர்களுக்கு ஆச்சாரிய நிட்டை தான் பண்ணுவது வழக்கம். அது சுவாமி தேசிகன் நிக்கித்தோமி அகையே நிவுணேகி துமம்மினாக காருணியேகிம் தேதுவ தட்டோனவியே நிருயம் நயதச்சவரோ அப்பானதரம் என்பதாக அச்சுர சதகம் என்ற ஒரு சொந்த ஸ்லோகத்திலே தேவநாதன் விஷயமாக சாதிக்கும் போது, பிரானே என்னை உன்னிடத்திலே எங்கள் ஆச்சாரியர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதாக சாதிக்கிறார். நிக்கித்தோமி அகையே நிவுணேகி துமம்மினாக காருணியேகிம் சேதுவ தட்டோனபியே நிகுயும் நயதச்ச பரசு அப்பானபரம் என்பதாக என்னை ஆச்சாரியர்கள் உன்னிடத்திலே சமர்ப்பித்தார்கள், அவளுடையதான மகிமையை கண்டு என்னுடையதான பொறுப்பை நீ கட்டாயம் ஏற்றுக்கொள்வாய் என்பதாக சாதிக்கிறார். ஆனா சுவாமி தேசிகனுமே ஆச்சாரிய நிட்டை செய்து கொண்டதாக சாதிச்சிருக்கார். ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரர் சொனிட்டையா செய்து கொண்டதாக சாதிச்சிருக்கார். அதைத்தான் நாம் சரணாகதி கத்தியத்திலே இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த விஷயமா சொல்வதாகத்தான் உத்தேசப்பட்டு ஆரம்பிச்சேன். அதனால பாஷ்யக்காரருக்கு முன்னால் ஆளவந்தாரை பற்றி சாதிக்கும் போது, ஆளவந்தாரை மணக்கால் நம்பி திருத்தி ஆட்கொண்டு ஆளவந்தாரையும் ஆளவந்தாருடைய புத்திரர்களும் அழைத்துக் கொண்டு திருவரங்கன் சன்னதிக்கு எழுந்துள்ளதாகவும், அங்கே திருவரங்கன் சன்னதியிலே ஸ்ரீ ஆளவந்தார் மணக்கால் நம்பி உபதேசித்ததான பிரபத்தி சாஸ்திரத்தை கொண்டு மணக்கால் நம்பி முன்னிலையில் திருவரங்கனை அவர் சரண் புகுந்ததாகவும் நம்முடைய குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். அப்போ ஆளவந்தார் மணக்கால் நம்பி உபதேசித்த வாக்கியங்களை கொண்டு எம்பெருமானை சரண் புகுந்தார் என்று கண்டிருந்தாலும், அங்கே மணக்கால் நம்பி முன்னிலையில் ஆளவந்தார் சொனிட்டையாக சரணாகதி செய்து கொண்டார் என்று தான் ஏற்படுறது. அப்பேற்பட்ட மகான்கள் சொனிட்டையாக செய்து அவதார பொருள்களாயிருந்து இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை பிரவர்த்திப்பித்தவர்களாயிருந்த மகான்கள் அவர்கள் எல்லாரும் சொனிட்டையாக செய்து கொண்டார்கள் என்றுதான் ஏற்படுறது. ஆனா அந்த சொனிட்டையை எல்லாரும் செய்து கொள்வது சாத்தியம் இல்லை. முதல்ல எதனாலன்னா, இதுல ஒரு சின்ன விஷயம். எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கா, சரணாகதி என்றால் சொனிட்டையா செய்து கொள்வது கூட வசதி தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆனா பிரபத்தி சாஸ்திரம் என்று உபதேசம் பண்ணும் போது ஒரு ஸ்வனிட்டையா செய்து கொள்பவன் எப்படி ஆக்கும் அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை தெரிஞ்சு கொண்டு பிரபத்தி செய்ய வேணும் என்பதை பத்தி தான் விசாரமாக கிரந்தம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு சில இடத்துல மாத்திரம் அது மாதிரி இந்த ஸ்வனிட்டையா செய்ய வேண்டிய பிரபத்தியை உக்தி நிட்டையாகவும் ஆச்சார நிட்டையாகவும் பாகவத நிட்டையாகவும் செய்து கொள்ளலாம் என்று இந்த பிரபத்தியை ஒரு சாஸ்திரமாக்கி ஒரு கிரந்தமாக்கி முதலிலே கொடுத்தவர் சுவாமி தேசிகன் மட்டும்தான் ஆனபடினால, சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் தான் இது ஸ்பஷ்டமாக நாலு பிரபத்தியையும் காட்டியிருக்கார். அதுக்கு முன்னாலே இது ரகசியமாகவே இருந்ததுனால அந்த ரகசியத்துக்குள்ளே இருக்கிற சூக்மங்கள் உள்ளுக்குள்ள என்னன்றது ஆச்சாரியார்கள் சிஷ்யர்களுக்கு உபதேச மூலமாகவே கொண்டு வந்திருந்ததுனால இது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. சொனிட்டையாய் செய்து கொள்ள எல்லாரும் பிரபத்தினா சொனிட்டையாய் செய்து கொள்வதை பத்தி தான் நினைச்சுப்பா. பாஷ்யக்காரர் பிரபத்தி என்பதே ஒரு பரம ரகசியமானபடியினாலே இத தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மாத்திரம் உபதேசித்தாரே ஒழிய ஒரு இடத்திலும் அத கிரந்த ரூபமாக சொல்லவே இல்லை. ஸ்ரீபாஷ்யத்திலையும் ஒரே துண்டு சத்தியத்தை வசீகரணம் சரணாகதிரேவா என்று மாத்திரம்தான் சொல்லி வச்சார். பின்னால் தாம் பிரபத்தியை அனுஷ்டித்த போது இது இவ்வளவு ரகசியமாக இருந்துவிட்டால் பாஷ்யக்காரர் பிரபத்தியை அனுஷ்டிச்சாரா அப்படின்ற சந்தேகம் கூட பின்னால் வந்துவிட போகிறதே என்று ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுண்டு பாஷ்யக்காரர் பிரபத்தியை எங்கே அனுஷ்டிக்கலாம்னு பார்த்து
ஸ்ரீரங்கம் தான் எல்லா வைஷ்ணவர்களும் முக்கியமாக கவனித்துக் கொண்டிருக்கிற இடம். ஏன்னா 108 திவ்ய தேசத்துல ஸ்ரீரங்கம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கவனிக்கிற இடம். வைஷ்ணவ ராஜதானின்னு அந்த காலத்துல சொல்லுவா. அந்த இடத்துல இருந்து கொண்டு அதுலயும் ஸ்ரீரங்கத்திலேயே ரொம்ப முக்கியமாக எல்லா உற்சவங்களையும் எல்லாரும் ஆதரித்துக் கொண்டு அந்த காலத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து சேவிக்கிற உற்சவங்கள் உண்டா இருந்தாலும் அதிலேயும் கூட முக்கியமாக பங்குனி உத்திர திருநாள்னு சொன்னா அது பல்லாயிரக்கணக்கானவர்கள் ரொம்ப அனுபவிக்கிற உற்சவம் அது. அது பங்குனி உத்திர திருநாளிலே பெருமாளும் தாயாருமாக எழுந்தருளி இருக்கிற நிகழ்ச்சி என்பது ரொம்ப லோக பிரசித்தமான ஒரு வைபவம். அது வைகுண்ட ஏகாதசியை விட லோக பிரசித்தமான வைபவம்னு சொல்லணும். ஏன்னா தாயாரும் சேர்த்தி சேவை சாதிக்கிற சந்தர்ப்பம் அது. அந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் சரணாகதியை அத்தனை பேர் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு வந்து அனுபவிக்கிறதான கட்டத்துல எம்பெருமான் முன்னாலே தாயாரும் பெருமாளும் சேர்த்தியில இருக்குச்சு சரணாகதி செய்து கொண்டு அந்த சரணாகதியை தாம் செய்து கொண்டோம் என்பதையும் பட்டோலையாக சரணாகதி கத்தியம்னு சாதிச்சு, சரணாகதி என்பது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே அனுஷ்டிக்க வேண்டிய அனுஷ்டான ரூபமான ஒரு உபாயம் என்பதை உலகறிய செய்ய வேணும். இது மறைமுக பாஷ்ய சரணாகதியை பெருமாள் தன்னுடைய ஆராதன பெருமாளான மடத்திலேயே பண்ணிருக்கலாம். பாஷ்யக்காரர் ஆராதன பெருமாளிடத்திலேயே செய்திருக்கலாம். பாஷ்யக்காரருக்கு அப்போது ஆராதன பெருமாள் வரதனும் ஹயக்ரீவனுமாக இருந்தார்கள். தன்னுடைய ஆராதன பெருமாள் வரதனிடத்திலேயும் ஆராதன பெருமாள் ஹயக்ரீவனிடத்திலேயும் செய்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்து கொள்ளாம, ஏன்னா மடத்துக்குள்ளே ஒரு சின்ன அறையிலே பண்ணி கொண்டால் பின்னால் பாஷ்யக்காரர் என்ன செய்தார் என்று வெளியிலே தெரியாமல் போய்விடும்ன்றதுனால சரணாகதி ஒரு அனுஷ்டான ரூபமானது. இது அவசியம். இதை அனுஷ்டான ரூபமாக செய்து கொள்ள வேணும். இந்த அனுஷ்டானத்துக்கு ஒரு பிரபத்தி பிரயோகம் என்று உண்டு. அந்த பிரபத்தி பிரயோகம் ஆச்சாரியர் உபதேசிச்ச வழியிலே வந்தது. அந்த பிரபத்தி பிரயோக பிரகாரமாக பெருமாளை பற்ற வேணும். இந்த பிரம்ம வித்யானது ஆச்சாரிய உபதேசத்தினாலே பெறப்பட்டவர்களுக்கு எம்பெருமானிடத்திலே அனுஷ்டிக்கும் போது பலிக்கும் என்பதை உலகறிய காட்ட வேணும் என்ற தாற்பயத்தினால்தான் இதை மறைவா செய்து கொள்ளாம சகல பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அனுஷ்டிச்சு காட்டினார். அதனால இதை சனிட்டையாக அனுஷ்டிப்பது என்பது ஆளவந்தார் சனிட்டையாக ஆச்சாரியர் முன்னிலையிலேயே அனுஷ்டிச்சு காட்டினார்னு இருக்கு. நாதமுனிகள் எப்போது அனுஷ்டித்து காட்டினார்னு இல்லை. இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு உபதேஷ்டாவாய் உய்யக்கொண்டாரிடத்திலே பிரபத்தி சாஸ்திரத்தை உபதேசிச்சார் என்பது மாத்திரம்தான் இருக்கே ஒழியோ நாதமுனிகள் தம்முடைய ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு பத்தினார்னு இல்லை. ஏன்னா ஆச்சாரியரானவர் நம்மாழ்வாரானபடினால நம்மாழ்வாரம் அப்பொழுது ஜீவித திசையில இல்லைங்கிறதுனால நம்மாழ்வார் பிரபத்தி சாஸ்திரத்தை நாதமுனிகளுக்கு உபதேசிச்சார்ன்றது மாத்திரன்றதுனால நாதமுனிகள் அதை சொலிட்டையா பண்ணி கொண்டார் என்பது நாம் ஊகித்து தெரிந்து கொள்ளும்படியாக இருக்கு. அதே ஆளவந்தார் விஷயத்திலே மணக்கால் நம்பி முன்னிலையில் திருவரங்கனை ஆளவந்தார் பற்றினார் என்று சொல்லும் போது ஆளவந்தார் உபதேசிச்சதை கொண்டு மணக்கால் நம்பி உபதேசிச்சதை கொண்டு ஆளவந்தார் சகிட்டையாக பற்றினார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஆனா ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள், அது முக்கியமா கவனிக்கணும், ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் ஆளவந்தாரிடம்தான் அவர்கள் ஆச்சாரிய நிட்டையாக செய்து கொண்டார்கள் என்பதற்கு குரு பரம்பரையிலே தெளிவா தெரிஞ்சு கொள்ள பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமாக ஆளவந்தாரிடத்துல திருவரங்க பெருமாள் அரையர் கேட்டுக்கொண்டதான சத்விஷயம் என்ன என்பதை எம்பெருமானாருக்கு உபதேசம் பண்றார். ஆளவந்தார் ஆழ்வார் என்கிறவர். அவருக்கு திருவரங்க பெருமாள் அரையர் என்பதாக இன்னொரு திருநாமம். அவர் ஆளவந்தார் அருளை செய்த நல்வார்த்தைகளை எம்பெருமானாருக்கு உபதேசித்தார் என்று உண்டு. அதுல ஆளவந்தார் சாதிக்கும் போது ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு ஒரு ஜீவாத்மா செய்து கொள்ள வேண்டியதான, அவன் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான மிகவும் சுருக்கமான ஆனால் ரொம்பவும் நல்லதான வசத்தியான ஒரு விஷயம் ஆச்சாரியா ஆளவந்தார் உபதேசித்த நல்வார்த்தை என்னவென்றால், ஆச்சாரியஸ்த ஹரி சாட்சாத் சரரூபீன சம்சய. உறங்கும் பெருமாள் ரங்கநாதன், உலாவும் பெருமாள் ஆச்சாரியன். இந்த வார்த்தை தான் ஆளவந்தார் உபதேசம் பண்ணது, சிஷியர்களுக்கு உபதேசம் பண்ணது.
உறங்கும் பெருமாள் திருவரங்கன், உலாவும் பெருமாள் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியரிடத்திலே சதுபதேசங்களை கேட்டுக்கொண்டு அவரிடத்திலே சர்வபாரங்களையும் ஒப்படைத்து எம்பெருமானிடத்திலே ஆத்மபர சமர்ப்பணம் செய்து கொண்டு இருந்த நாள் வர்ணாசிரம தர்மங்களை, வர்ணாசிரம தர்மங்கள் என்பது அவாவால் பிராமணன் என்றால் பிராமண தர்மங்கள், வைசியாள் என்றால் வைசிய தர்மங்கள், சூத்ரர்கள் என்றால் சூத்ரால் செய்ய வேண்டியதான தர்மங்கள், இப்படி வர்ணாசிரம் அவரவர்கள் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை யதாசக்தி குறையாமல் அனுஷ்டித்துக் கொண்டு துவயத்தினுடையதான அர்த்த விசேஷத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் ஆச்சாரியரே எல்லாவற்றிற்கும் நமக்கு என்பதாக அந்த ஆச்சாரிய விசுவாசத்தினுடன் ஆச்சாரியர் நமக்கு செய்து கொடுத்ததான பிரபத்தியானது நம்மை நிச்சயம் ரட்சிக்கும், எம்பெருமான் கைவிட மாட்டான் என்கிறதான உறுதியோடனும் யாவத் காலம், அதாவது யாவத் ஜீவன் உயிருள்ள வரையில் வைஷ்ணவனாக வாழ்ந்திருப்பது இது மிகவும் அவசியம். இதுவே சர்வ உபதேசங்களுக்கும் சாரம் என்பதாக இந்த தாத்பரியத்தை திருவரங்க பெருமாள் அரையர் என்று சொல்லும்படியான ஸ்ரீ ஆளவந்தார் ஆழ்வார் பாஷ்யக்காரருக்கு ஆளவந்தார் அருளி செய்த நல்வார்த்தைகள் இவை என்று உபதேசித்தார் என்று ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது குரு பரம்பரையில. அதாவது ஆளவந்தார் என்னென்னலாம் உபதேசிச்சார் என்பதை தேடி தேடி கேட்டுண்டார் எம்பெருமானார்னு பார்த்தோம். பெரிய நம்பிகளை ஆசிரியத்து எல்லா உபதேசங்களும் வாங்கின்றார். திருக்கோட்டியூர் நம்பிடத்திலே போய் திருமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தம் எல்லாம் ஆளவந்தார் சொன்னதெல்லாம் கேட்டு வாங்கின்றார். திருமாலை ஆண்டாரிடத்திலே திருவாயுமுடியினுடைய சட்டார்த்தங்களையும் கிரகிச்சுண்டார். பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே ஸ்ரீமத் ராமாயணம் சர்வமும் 18 முறை கேட்டருளினார் என்று 4 ஆச்சாரியர்கள் சொல்றா போல 5வது ஆச்சாரியரான ஆளவந்தார் ஆழ்வார் என்கிற திருவரங்க பெருமாளரையரிடத்திலே திருவாயுமொழியை ஓதி ஆளவந்தார் அருளி செய்த நல்வார்த்தைகளும் கேட்டருளினார் என்று சுவாமி தேசியனுடையதான ஸ்ரீரூபி ரகசிய திரைசாரத்துல குரு பரம்பரையிலே சாதிக்கிறார். அதனால ஆளவந்தார் சாதிச்சது ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்தியாக குரு பரம்பரையில எழுதி வச்சிருக்கிறது. ஆச்சாரியரிடத்திலே சிஷ்யன் பிரபத்தியை அனுஷ்டிப்பது, ஆச்சாரியர் மூலமாக பொறுப்பை எல்லாம் எம்பெருமானிடத்திலே கொடுத்து விட்டு நிர்பரனாய் இருக்க வேண்டியது என்பது அங்க ஏற்படுறது. இதனால பெரிய நம்பிகள் முதலானவர்கள், பெரிய நம்பிகள், திருக்கட்சி நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், இப்படி ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரிய நிட்டையாய் செய்து கொண்டார்கள் என்பதாக ஏற்படுகிறது. ஆனா முக்கிய நிட்டையும் நடவாமல் இல்லை என்பது சுவாமி தேசிகனுடைய திருவாக்கினாலே தெரிகிறது. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே முக்கிய நிட்டையையும் நல்லா சாதிக்கிற 2 இடத்துல சாதிக்கிறார். அதனால முக்கிய நிட்டையும் உண்டு. இந்த நிட்டைகளிலே எது ஒசந்தது எது மட்டமானது என்ற பேச்சு தான் இந்த காலத்திலே தெரியாதவர்களுடைய பேச்சு ரொம்ப அது நடக்கிறது. வைஷ்ணவ சாஸ்திரமே தெரிஞ்சு கொள்ளாமல் உலகம் போயிட்டு இருக்குச்சே, வைஷ்ணவால் அனுஷ்டிக்கிறதான இந்த பிரபத்தி நிட்டைகளிலே எந்த நிட்ட வசதி எந்த நிட்ட மட்டம் அப்படின்றத பேசுறதுல சில பேருக்கு ரொம்ப உற்சாகம் அதிகமா இருக்கு. ஆனா அது ரொம்ப தரம் குறைவான பேச்சு. அது எந்த நிட்ட வசதி எந்த நிட்ட மட்டம்னு சொல்றது அது சுவாமி தேசியனுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பானதே. எந்த நிட்டயமாயிருந்தாலும் எம்பெருமானிடத்துல சரணாகதியை நிச்சயமாக பலிக்க வைக்கக்கூடியதா இருக்க, இது வசதி அது வசதி அப்படின்னு சொல்றது அபிமானத்தினால தானே ஒழியோ அந்த சாஸ்திரத்திலே அப்படியாக இது வசதி அது வசத்தின்னு ஒரு இடத்துலயாவது வித்தியாசப்படுத்தி காட்டியிருந்ததுன்னா அத சொல்லலாம். ஏன்னா பலிக்கிறது சமானமா இருக்க பலன் நிச்சயம்னு சொல்லும் போது இதுல அது வசதி இது வசத்தின்னு சொல்றது அது அற்பமான பேச்சு. அது அந்த விஷயம் அந்த மாதிரியான நோக்கத்துலதான் நிறைய பேர் இது என்ன உக்கு நிட்டைன்னு என்ன ஆச்சாரிய நிட்டைன்னு என்ன துணைட்டைன்னு என்னன்னு பேசிக்கிறா. ஆனா ஸ்வனிட்டையை சொல்லும் போது உக்கு நிட்டை ஆச்சாரிய நிட்டை காட்டிலும் ஸ்வனிட்டைக்கு அது பலிக்காதுன்னு சொல்லவே கூடாது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, சரணாகதி சாஸ்திரம் தெரிஞ்சு போச்சு, அதனால பெருமாளிடத்துல விஞ்ஞாபிக்கிறதுக்கு நாமே போறாதான்னு என்பதாக நினைச்சுக்கலாம். ஆனா அந்த எண்ணம் தப்பு. எதனாலன்னா ஸ்வனிட்டை என்பது நாமே எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்து கொள்ளலாம் என்பது உண்மைதானாலும் அந்த ஸ்வனிட்டைக்கும் ஆச்சாரியர் உபதேசித்ததான பிரபத்தி வித்யை என்கிற பிரபத்தி அனுஷ்டான பிரகாரம்
அது ஆச்சாரியர் உபதேசிச்சு இவன் ஸ்வனிட்டையாக செய்து கொள்ளலாம் என்பதான சம்மதி இல்லாமல் போனும் பட்சத்துல அந்த ஸ்வனிட்டையானது செய்து கொண்டால் அறவே பலிக்காது. இந்த சூக்ஷம் தான் முதல்ல எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால சில பேர் நினைக்கிறா உக்தி நிட்டையை ஆச்சாரியர் பண்ணி வைக்கிறார், ஆச்சாரிய நிட்டையை ஆச்சாரியர் பண்ணி வைக்கிறார். அதே ஸ்வனிட்டையா இருந்தா நாமே எம்பெருமானிடத்துல மனப்பூர்வமா விஞ்ஞாபிச்சுட்டா என்ன தப்பு அப்படிங்கிற அபிப்பிராயம் கூட சில பேருக்கு இருக்கத்தான் இருக்கு. அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஸ்வனிட்டை பிரம்ம வித்யை என்பது எப்படி உபனிஷத்துக்களிலே மறைச்சு சொல்லப்பட்டு அங்க ஆச்சாரியரானவர் சிஷ்யனுக்கு அந்த பிரம்ம வித்யினுடைய வரிசைகளையும் தியான பிரகாரங்களையும் அது சித்திக்க வேண்டிய மந்திரங்களையும் அந்த மந்திரம் சித்திக்க வேண்டியதற்கு செய்ய வேண்டிய சத்கர்ம அனுஷ்டானத்தையும் ஆச்சாரியர் எப்படி ரகசியமாகத்தான் உபதேசிப்பார் என்பதனால உபனிஷத்திலையுமே கூட பிரம்ம வித்யை மறைச்சு விட்டு 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 சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி அதே பிரம்ம வித்யிலே ஒன்னான பிரபத்தி வித்யும் ஆச்சாரிய உபதிஷ்டமாக இருந்தால்தான் ஸ்வனிட்டையாகவும் செய்து கொண்டால் பலிக்கும். பாஷ்யகாரருக்கு பெரிய நம்பிகள் பிரபத்தி வித்யை உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம் பண்ணினது தான் பெரிய நம்பிகள் பாஷ்யகாரருடைய மகாத்மியம் அப்பேற்பட்ட மகாத்மியம் என்று அப்பேற்பட்டவருக்கு நாம் ஆச்சாரியர் என்கிறதான ஒரு வேஷத்தை பெறுவது கூட அவருக்கு சங்கோச்சத்தை தந்தது. அவர் ஆளவந்தார சேவிச்சிருக்கார், பாஷ்யக்காரரையும் பார்த்திருக்கார். இப்படி ஆளவந்தாரோ பாஷ்யக்காரரோ என்று ஒருத்தர் மிஞ்சும்படியான மகாபிரபாவமாய் நித்திய சூரியர்களுடைய சாட்சாத் அவதாரம் போலே இருக்காரு. இப்பேற்பட்ட பாஷ்யக்காரருக்கு நாம் ஒரு ஆச்சாரிய வேஷம்னு சொல்லி முன்னே நின்று எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது சங்கோச்சமான இருந்ததானபடியினாலே ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு ஒரு ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்வது என்பது அமையாமல் போச்சு. அதனால ஆச்சாரியர் உபதேசிச்சதான பிரபத்தி வித்யை கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்வனிட்டையாக அனுஷ்டிச்சார் அப்படின்றத ஒழிய அதற்கு பிறகு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பிறகு ஆளவந்தாருக்கும் பிறகும் ஸ்ரீபாஷ்யருக்கும் பிறகும் ஸ்வனிட்டையாக நானே எம்பெருமானிடத்திலே தன்னை சரணமாக புகுந்து கொள்ளுகிறேன் என்பதான அனுஷ்டானத்தை வைஷ்ணவர்கள் கடைபிடிப்பது கிடையவே கிடையாது. ஏன்னா நித்தியசூரி பிரபாவர்களான ஆச்சாரியர்கள் செய்து கொண்டத நாமே செய்வது என்பது நமக்கு அப்பேற்பட்ட ஆச்சாரிய சம்மதி இருந்துதானால் செய்து கொள்ளலாம். அதான் முக்கியமா சொல்றேன். ஸ்வனிட்டையை செய்து கொள்வதற்கு ஆச்சாரியர் சம்மதிச்சிருந்தால் செய்து கொள்ளலாம், இல்லைன்னா செய்து கொள்ளக்கூடாது. அதனால இப்போ அனுஷ்டானத்திலே இருப்பது ஸ்ரீமடத்திலே உக்தி நிட்டை பிரதானமாயும் முனித்திரிய சம்பிரதாயத்திலே ஆச்சாரிய நிட்டை பிரதானமாயும் இருக்கு. ஸ்ரீமடத்திலே ஆச்சாரிய நிட்டை இல்லைன்னு நினைச்சிட மாட்டார் சில. அது முக்கியம். அது இப்பொழுதும் கூட ஸ்ரீமடத்திலே ஆச்சாரிய நிட்டை உண்டு. பேச தெரியாதவர்கள் வந்தா அவளுக்கு ஆச்சாரிய நிட்டையை தான் பண்ணி வைப்பா. வந்து தெரிவிக்க முடியாதவர்கள் வந்தா தூரத்திலிருந்து தெரிவிப்பவர்களா இருந்தா ஆச்சாரிய நிட்டையை தான் பண்ணி வைப்பா. அதே மாதிரி ஸ்ரீமடத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஜந்துக்கள் இருக்கு, பசுமாடுகள் இருக்கு, யானைகள்லாம் இருக்கும். இப்படியானதான இதெல்லாம் கூட எல்லாம் ஆச்சாரிய நிட்டையா பண்ணி வைக்கிறது. அதனால ஆச்சாரிய நிட்டையும் உண்டு, உக்தி நிட்டையும் உண்டு. இந்த முனித்திரிய சம்பிரதாயத்துல ஆச்சாரிய நிட்டையை மாத்திரம் அனுஷ்டிப்பது என்பதாக ஒரு உபதேச பரம்பரையிலே ஆச்சாரியரிடத்திலே சம்பந்தத்தை நாம் போற்றுவதற்கு இன்னும் பெரிய ஒரு சந்தர்ப்பமா இருக்குன்றபடினால இப்ப இந்த மாதிரியாக அனுஷ்டானங்கள் இருந்துட்டு இருக்கு. அநேகமா இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு ஓரளவு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நானு. இதுல நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மூன்று நிட்டையிலையும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு. அது ரொம்ப முக்கியம். 3 நிட்டையிலையும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு. அதுல ஸ்வனிட்டையில ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல், ஆச்சாரியருடைய பிரபத்தி பிரயோக உபதேசம் இல்லாமல், ஆச்சாரியர் இந்த ஸ்வனிட்டையாக இவன் செய்து கொள்ளலாம் என்பதான அனுமதியை கொடுக்காமல் ஸ்வனிட்டையாக செய்து கொள்ளுகிறவர்களுக்கு கட்டாயம் பலிக்காது. இது நான் என்னுடைய வார்த்தையா சொல்லல. சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது ஏன் இப்படி பிரபத்தி சில விஷயங்களிலே பலிக்காமல் போகிறது என்பதை சாதிக்கும் போது கர்ம கர்த்திரு வைகுண்யம் என்பதா கர்ம கர்த்திரு சாதனம் என்பதான 3 விஷயங்கள்ல எது குறைஞ்சாலும் அப்பொழுது பிரபத்தியானது பலிக்காது என்பதாக சொல்லச்சே. கர்த்திரு வைகுண்யம்னா என்ன, கர்த்தாவுக்கு என்ன டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது பிரபத்தி செய்து கொள்ளுகிறவர்களுக்கு என்ன டிஸ்குவாலிபிகேஷன் இருக்கும்னா, இப்படி ஸ்வனிட்டையாக செய்து கொள்பவர்களுக்கு
ஆச்சாரிய உபதேசம் இல்லாமல் போனால் இந்த பிரபத்தியானது பலிப்பதில்லை என்பது சாதிக்கிறார். அதனால இது ஆச்சாரியர் சொன்ன விஷயத்தை தான் நானும் சொல்றேன். அதனால இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அநேகமா கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். வேற எதனா கேள்வி இருந்தா கேளுங்க. வேற எதனா கேள்வி இருக்கா? இல்ல போனோம். ஹலோ ஹலோ, நாங்க இருக்கோம் சுவாமி. வேற என்ன கேள்வி கேட்கறீங்களா? இல்ல சுவாமி கண்டினியூ பண்ணுவாரு. சுவாமி நடிகன் மேல்பாக்கம் ஸ்ரீனிவாசன் ஒரு கேள்வி சுவாமன். பிரபத்தி பண்ணிக்கலன்னா வந்து நிறைய பேர் பிரபத்தி பண்ணிக்காம இருக்கா, பட் பகவான வேணின்னு இருக்கா. அவளுக்கெல்லாம் வந்து பெருமாள் வந்து தானே இது ஆசிரிச்சு அவரே வந்து இது மோட்சம் தருவாரா, இல்லைன்னா பிரபத்தி பண்ணிருந்தாதான் மோட்சமா? ஹலோ ஹலோ நான் மேற்கொண்டு சொல்றேன். இப்போ இந்த மேல்பாக்கம் ஸ்ரீனிவாசன் என்பவர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஆச்சாரியரிடத்திலே சென்று பிரபத்தி செய்து கொள்ள முடியாமல் ஏதோ பல காரணங்களினாலே தள்ளி போகின்றது. எம்பெருமானிடத்திலே இந்த ஜீவனை வீணடிக்க கூடாது, நீ ஏற்றுக்கொள்ள வேணும் என்றதான அபிப்பிராயத்தோட எம்பெருமானிடத்திலே விஞ்ஞாபிப்பதோ இல்ல அந்த அபிப்பிராயத்தை மனசில் கொண்டு வைத்திருப்பதோ, அதனாலே பெருமாள் இந்த ஜீவாத்மாவை ஏற்றுக்கொண்டு நித்தியசூரியர்கள் கோஷ்டியிலே அனுமதிப்பாரா என்பதுதான் இந்த கேள்வியினுடையதான சாரம். இது அந்த கேள்விக்கு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன பதிலிலேயே அந்த பதில் அடக்கம். எம்பெருமான் என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று தானே எம்பெருமானிடத்திலே கேட்டுக்கொள்வதுதான் சனிசைனுடைய பிரகாரமே. அதுதான் இப்பொழுது நான் சொன்னது என்ன, நாம் எம்பெருமானிடத்திலே சொந்தமாக பிரார்த்தித்து இதை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் அது சாதாரணமாக இப்போ ஒரு உடம்பு சரியில்லை பெருமாளிடத்துல கேட்கிறோம், பெருமாள் இந்த மாதிரி உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறோம், அந்த பிரார்த்தனை பலிக்கிறது. இது நாம நேரடியா பெருமாளிடத்திலே கேட்டுக்கிறது. இதே போல எத்தனையோ பெருமாளிடத்திலே கேட்டு வாங்கிக்கிறவா எத்தனையோ விஷயங்களுக்கு. அதுக்காகத்தான் சிவங்களுடைய சன்னதியில இத்தனை கும்பலே வருது. எல்லாரும் அவாவா சொந்த பிரார்த்தனைய பெருமாளிடத்திலே சொல்றா, பெருமாள் நடத்தி கொடுக்குறார், அதனாலே அந்த பிரார்த்தனை பலிக்கிறது. இப்படி இதெல்லாம் திருஷ்டார்த்த பிரபத்தின்னு சொல்றது. திருஷ்டார்த்த பிரபத்தின்னா கண்ணெதிரே கணிக்கக்கூடியதான பலனுக்காக செய்யக்கூடிய பிரபத்தி. சில திருஷ்டார்த்த பிரபத்திகளிலே தானே செய்து கொண்டு எம்பெருமானை பிரார்த்திப்பது என்பது உண்டு என்று சாஸ்திரம் அனுமதிச்சது. ஒரு தெய்வத்தினிடம் போய் வேண்டிக் கொண்டு ஒரு பலனை கேட்டு வாங்கறதுன்றது சாஸ்திரம் அனுமதிச்சது. அதனாலே நாமே எம்பெருமானிடத்துல ஏதோ ஒரு பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணிக்கிறோம், அது நடக்கத்தான் நடக்கிறது. அதையே பெரியவாள் மூலமா சொல்லி கொடுத்தா அதுவும் இன்னும் விசேஷமா நடக்கும். ஆனா இது அதிருஷ்டார்த்த பிரபத்தி என்று சொல்ல முடியாத மோட்சத்தை அடைவதாகிற பிரபத்தியில ஆச்சாரிய உபதேசம் இல்லாமல் இது பலிப்பதில்லை. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். சுவாமி தேசிகன் பிரபத்தி எப்போது பலிக்காமல் போறதுன்னா கர்ம கர்த்திரு சாதன வைகுண்யங்களினாலே பலிக்காமல் போகிறது என்பதாக சாதிக்கிறார். அதுல கர்மா கெட்டு போறதுன்னு என்னன்னா, ஆச்சாரியர் எந்த மாதிரியான பிரபத்தியை உபதேசம் பண்ணாரோ அந்த பிரபத்தி பிரயோகத்தை சரியாக மனத்திலே வாங்கி கொள்ளாம அதே வழியிலே எம்பெருமானிடத்திலே அதுக்கு உண்டானதான அங்கங்களை சரியான பாவத்தோட சமர்ப்பிக்காமல் போனால் பலிக்கிறதில்ல. இதுவே ரொம்ப சரியாக பிரபத்தி பிரயோகத்தை ஆச்சாரியரே எங்களுக்கு எழுதி வச்சிருந்தார், ஒரு ஞாபகத்துக்காக எழுதி வச்சிருந்தார். அது நமக்கு கிடைச்சுடுத்து. அது என்ன மனப்பாடமா வாசிச்சு வச்சுண்டு அதை வச்சுக்கொண்டு பெருமாளிடத்திலே சமர்ப்பிச்சா என்ன, அது சரியான பிரபத்தி தானே. சரி, மார்க்கம் தப்பே இல்லையே, ஒரு வாக்கியமும் அழகாக கைவசம் தான் இருக்கே என்றால் அதுதான் ரெண்டாவது. எப்பொழுது ஆச்சாரிய உபதேசம் இல்லாமல் பிரபத்தி மாத்திரம் நமக்கு வழி தெரிஞ்சு பண்ணாலும் கூட இவனுக்கு ஆச்சாரிய உபதேசத்தினாலதான் பிரபத்திக்கு அயோக்கியத்தையே வருதுங்கிறதுனால அந்த யோகியதையை சம்பாதிக்காதவன் பண்ணக்கூடியதான சரணாகதி எம்பெருமானிடத்திலே பலிப்பதில்லை என்பது. இது ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் இருக்கு. இது ஆச்சாரியனும் சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். அதனால இப்போ கேட்ட கேள்விக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அதாவது நாமே பெருமாளிடத்திலே சென்று என்னை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று கேட்பதிலே
அதிருஷ்டார்த்த பிரபத்தி என்று சொல்லும்படியான மோக்ஷார்த்த சரணாகதியானது பலிப்பதில்லை என்பதைத்தான் இங்கே ஆச்சாரியர்கள் சாதிச்சது. இதுதான் பிரபத்தி சாஸ்திரத்தினுடைய சூக்ஷ்மம். இது அடுத்த கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ 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 வேற எதனா கேட்க போறீங்களா? ஹலோ நாராயணன், ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி. இதுல உத்தர கிருத்தியில பிரபத்தி ஆனப்புறம் 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அடியன்னு. ஒண்ணு தேவதாந்த சம்பந்தம் இருக்கக்கூடாது, 2வது ஆச்சாரிய துரோகம் பண்ணக்கூடாது, 3வது பாகவத அபச்சாரம் படக்கூடாதுன்ட்டு. இது 3 தவிர பாக்கி இது 3 பகவத அபச்சாரம் படக்கூடாது அடியன். சரி 4 இந்த இதுல இது 4 பண்ணாம வேற ஏதாவது அபச்சாரங்கள்லாம் நடந்தாக்க அதுக்கு என்ன தண்டனை கிடைங்க சுவாமி அடியன்? என்ன அதாவது அபச்சாரம் என்னன்னோ அதுக்கு என்ன சிக்ஷை என்னோ இத ஸ்பஷ்டமா இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்ற சாமர்த்தியம் எனக்கு இல்ல. இன்னொன்னு பொதுவா என்ன சொல்லிருக்காருன்னா, இசையோ உபக்லேஷாதே சந்தி கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தி அப்படின்னு பொதுவா உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்து சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காரு. ஏன்னா ஒத்தொத்தரைக்கு வரக்கூடிய கஷ்டம் என்ன அப்படிங்கறத பட்டியலிட்டு போடுறது சாத்தியமும் இல்லை, அது ஆச்சாரியாளுக்கு நோக்கமும் இல்லை. அதனால அடியானுக்கும் அதை பத்தி எக்ஸாக்டா என்ன கஷ்டம் வரும்னு தெரியாது. ஆனா வர கஷ்டம்லாம் அதனாலதான் அப்படின்றதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுல ஒவ்வொருத்தருடைய கஷ்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கும் நான் ரொம்ப ஜோக்கா சாதிச்சேன். என்ன ஒவ்வொருத்தருடைய கஷ்டம் என்னன்னு நமக்கு என்னடா தெரியும், நாம நினைச்சுட்டு இருப்போம் அவன் ரொம்ப நல்லா சௌக்கியமா இருப்பான் அப்படின்னு. பார்த்தா அவனை கேட்டான்னா ராத்திரி சரியாவே தூங்கவே முடியல, அப்படியே கொசு 100கணக்கான கொசு பிடிங்க 1000 கொசு பிடிங்க தின்னுடுத்துறா அப்படின்னு எழுந்துப்பான். அவன் கடைசியில அவன் சௌக்கியமா இருந்தாலும் அவன் தூங்கச்சே கொசுக்கடியோட தூங்க முடியாம அவஸ்தப்படுறான்றது கூட ஒரு கஷ்டம் தானே. ஒரு பரியாசத்துக்கு சாய்ச்சாச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்கள் பிரபன்னர்களுக்கு அவ்வளவா அனுபவிக்கிற கஷ்டங்கள் என்னன்னு ஒருத்தரால் பட்டியலிட முடியாது. அதனாலதான் அங்க உபனிஷத்து சொல்லச்சே இகையோ உபக்லேஷாரிய சந்தி கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தி அப்படின்னு சொல்லச்சே சில பேருக்கு கண் தெரியாம போடுது, சில பேருக்கு கால் நடக்க முடியாம போடுது, சில பேருக்கு பசங்கள் சொன்னதை கேட்காம பாடா படுத்துறா, சில பேருக்கு ஆம்கால் அடியோட சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா. இந்த மாதிரி அவன் மனசு கஷ்டம் வருது, ஆத்துக்கார சொன்னதை கேட்க மாட்டேங்கிறார், ரொம்ப கஷ்டப்படுத்துறா. இது மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கு. அத சொல்லச்சே இது போல எவ்வளவோ விதவிதமா வரும் அப்படின்னு உபநிஷத்தை அப்படி வழி காட்டிட்டு தான் போச்சு ஒழிய இதுக்கு இது இருக்குது அப்படின்னு அப்படி மேட்ச் பண்ணி சொல்ற சாமர்த்தியம் அது சர்வேஸ்வரனால தான் முடியும். ஏன்னா என்ன கர்மாவுக்கு என்ன தண்டனைன்றது சொல்லக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் அது யாருக்குமே கிடையாது. அது கஷ்டம் வரும், அந்த கஷ்டமானது அவாவா அனுபவிச்சுட்டே இந்த கஷ்டங்கள்லாம் இதனாலதான் வருது அப்படின்றது அவாவா நேரத்தான் தெரிஞ்சுக்கணும். அது ஆனா நிச்சயமா உண்டு. பிரபந்தனா இருந்தாலும் சுவாமி தேசிகன் இதுக்காகவே பெரிய அதிகாரங்கள்லாம் சாதிச்சிருக்காரு ரகசியத்திரிகாரத்துல. பிரபந்தனா இருந்தாலும் பிரபத்திக்கு பிறகு செய்யக்கூடியதான தப்புகளுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. ஆனா எவ்வளவு தண்டனையா இருந்தாலும் பிரார்த்தனை பிரபத்தின் போது ஏற்று தேகாவதானேமான் தொத்பாதம் பிராபய சுயம்னு இந்த தேகத்தோட எல்லாம் முடிஞ்சு பெருமாள் நான் நித்திய சூரிய கோஷ்டியிலே ஒண்ணு அடைய வேணும், அர்ச்சராதி மார்க்கத்தினாலே ஒண்ணு நான் பெற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற இந்த பிரார்த்தனை இருக்க, இந்த பிரார்த்தனை நிச்சயம் பலிச்சிடும். ஆனா அதுக்குள்ள அப்போ என்னன்னா ஐயோ பண்ண பாவத்துக்கெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே தண்டனையாச்சே அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா அதுக்காக சொன்னார் லகுர் தண்டா பிரபந்தசி அப்படின்னு. எப்படி ரொம்ப வேண்டியவாளா இருந்தா வேண்டியவா தப்பு பண்ணா அத ரொம்ப பெருசுப்படுத்துறது வழக்கம் இல்லை. அது சாமான்யமா லௌகிகத்திலயும் பார்க்கலாம், அது வைதிகத்திலயும் பார்க்கலாம், நாமே பாக்குறோம். கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் காப்பாத்துறா. அதுலயே இந்த கோடியில ஒரு அது பங்கு அவ்வளவு சின்ன தப்பா இருந்தா கூட அதுக்கு போலீஸ் ஆக்ஷன் பிரமாதமா நடக்குது சாமானிய மனுஷா விஷயத்துல. அது போல சாமானிய ஆளுக்குன்னு ஒரு விஷயம் திருக்குணந்தாண்டவன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிச்சு ரொம்ப அதிசயமா ஒரு
ரொம்ப சாதாரணமா சாதிச்சிருப்போம். ரொம்ப வேண்டியவான்னா தப்புன்னே சொல்ல மாட்டேன், தப்புன்னே நினைக்க தோண மாட்டேன்றது அந்த மாதிரி கூட லௌகிகத்திலேயே பாக்குறோம். அப்போ முன்ன இங்க நான் காலக்ஷேபம் பண்ணி இருக்கே என்கிட்ட சாதிச்சாச்சு. இப்ப ஜெகஜீவன் ராமன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா மினிஸ்டர் அப்படின்னாரு. அப்ப ஜெகஜீவன் ராமன் ஒருத்தர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தார். அவர் ஏற்கனவே 30 வருஷமா பார்லிமெண்ட்ல இருக்கார். நான் ஸ்டாப்பா இருந்திருந்தார். அவர் ஒரு நாள் கவர்மெண்ட் அந்த இதுல கொஸ்டின் ஹவர்ஸ்ல கேட்டா, இவர் என்ன 30 வருஷமாவே இன்கம் டேக்ஸ் கட்டல, நீ இப்பதான் வெளியில வந்திருக்க, 30 வருஷமா ஒரு மந்திரி இன்கம் டேக்ஸ் ஏமாத்தின்னு இருப்பான் அப்படின்னா. அதுக்கு ஜெகஜீவன் ராம் எழுந்து அவருக்கு என்ன பதில் சொன்னார் இல்லையோ, அதுக்கு மறந்து போயிட்டேன் நான் கட்டுறதுக்கு. என்ன எப்படி இந்தியன் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கிற இன்கம் டேக்ஸ் கட்ட மறந்து போயிட்டேன் அப்படின்னா. அதுதான் ரிப்ளை அவருக்கு. அதுக்கு மேல அவர் என்ன பண்ணாருன்னு ஒண்ணுமே. இங்க சாதாரணமா டாக்ஸ் கட்டல அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறது கவர்மெண்ட், நோட்டீஸ் சொல்றது, அது வருது, இன்னும் நான் பெயலபிள் வாரண்ட் வரைக்கும் கூட அவளுக்கு பவர்ஸ் இருக்கு. ஆனா ஒரு மினிஸ்டர் ஒரு பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு நான் இன்கம் டேக்ஸ் மறந்தே போச்சு எனக்கு கட்டுறதுக்கு அப்படின்னா அதை பத்தி யாருமே ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க முடியல. அது எதுக்காக சொன்னாருன்னா, வேண்டியவான்னு சொன்னா வேண்டியவாளுக்கு எப்பவும் அவளுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப குறைவு தானே. அது மாதிரிதான் லகுர்தண்ட பிரபன்னசிய பிரபந்தனா இருக்கிறவன் பெருமாளுக்கு வேண்டியவனான அப்படின்னாலே வேலிட்டு பாய வேண்டும் இடத்திலே முள்ளிட்டு பாய்வது போலே. ஒரு ராஜா ஒருத்தன் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவனை வேளாள சொருகணும் அப்படின்னு நார்மலா பண்றதா இருந்ததுன்னா, அதே ரொம்ப வேண்டியவனா இருக்கிறவனுக்கு அவன் வேலிட்டு பாய வேண்டிய இடத்துல முள்ளால குத்தி போறோம் போ அப்படின்னு விடுற மாதிரி பெருமாள் பிரபந்தன் விஷயத்திலே கிருப்பையாக இவன் பண்ண அபச்சாரத்துக்கு குறைவா சிக்ஷை கொடுப்பான்னு சாதிக்கிறார். அதனால சில பேர் என்ன நினைச்சிருக்கா, பிரபத்தி பண்ணிட்டா ஐயோ தப்பு எல்லாம் ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு. பிரபத்தி பண்ணிட்ட வாழ்க்கை தான் பனிஷ்மெண்ட் குறைவா இருக்கும். பிரபத்தி பண்ணாத வாழ்க்கை தான் யதாசக்தி யமனுடைய சாஸ்திர பிரகாரம் தண்டனை நடந்துட்டு இருக்கும். அதனால பிரபத்தி பண்ணிக்கிறது 2 விதத்துல லாபம்னு சாதிச்சார் சுவாமி தேசிகன். ஒண்ணு எதனாலன்னா, இனிமே நமக்கு சுயமா சம்பாவித்தம் வரக்கூடியதான சிக்ஷைகள்லாம் உண்டோ இல்லையோ, அந்த சிக்ஷைகள்லாம் குறைவா இருக்கும்ன்றதுனால பிரபத்தி பண்ணிட்டா பெனிஃபிட் அப்படின்னார். இன்னொன்னு பிரபத்தி பண்ணிட்டா ஜன்மாந்திரம் கிடையாது, பகவத் பிராப்தி உண்டுன்றதுனால ஆத்மா பொழைச்சு போறது. அதனால ஆத்மாவுக்கு ஒரு பெரிய இன்சூரன்ஸ் மாதிரி தான் பிரபத்தின்றது. அது இங்கிருந்த நாளிலேயும் நமக்கு சிக்ஷைகளை குறைக்கிறது, இது முடிஞ்சால் நிச்சயமா மோட்சத்தையும் தருதுன்றதுனால பிரபத்திக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கல. அதாவது பிரபத்தி பண்ணிட்டா இல்லையோ அதுக்கப்புறம் நம்ம பண்ற தப்பு பண்ணாம இருக்க முடியலையே, என்ன தப்புக்கெல்லாம் சிக்ஷை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு பயப்படுறா. அது பயப்பட வேண்டாம். தப்பு பண்ணலான்னு தைரியத்துக்காக சொல்லல. தப்பு பண்றது அந்த பிரபந்தனுக்கு அழகு இல்ல. தான் பண்ண பிரபத்தி எம்பெருமானுக்காக நாம் என்பதான ஆசையோட பண்ணக்கூடிய பிரபத்தியில அப்புறம் எம்பெருமானுக்கு பிடிக்காமல் நாம தப்பு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது எந்த விதத்திலையும் அது அழகு கிடையாது. அது உண்மையான பிரபந்தனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா இருந்தாலும் அது காலம் கலிகாலமா இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற தேசமும் மோசமா தான் இருக்கு. அதனாலே வர்ணாசிரம தர்மங்களுக்கு லோபம் வருது. அதனாலே பாப்பம் தானேன்னா இதோ பிரபந்தனுக்கு லகுர்தண்டா பிரபந்தன்னு சொன்னதுனால இந்த பெனிஃபிட் இருக்கு. சிக்ஷை குறையாதான் இருக்கும்ன்றதுதான் பெனிஃபிட். அப்புறம் வேற என்ன கேள்வி கேளுங்க. எல்லா வர்ணத்துல இருக்கிறவாலும் பண்ணிக்கலாமா? அப்படி பண்ணிக்கலாம்னா ஆச்சாரியன் வழி இல்லாதவா தேர்ந்தெடுக்கணும். அதாவது இப்போ நீங்க இந்த முன்னெல்லாம் நம்ம பாரத தேசத்துல பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரால் அப்படின்னு நாலு வர்ணங்களை ரொம்ப பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு மேல இது மாதிரியான வர்ணங்களிலே பிறக்காமல் இன்னும் கூட பின்னாடி கலப்ப வர்ணங்களே பிறந்தவர்கள் பிரஷ்டர்கள் இன்னும் இது மாதிரி அவளெல்லாம் சேர்ந்தா அந்த 5th காஸ்ட் அப்படின்னு சொல்றது. அவளெல்லாம் இப்பெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இன்னும் அதுக்கும் கீழே கூட நிறைய வர்ணங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவாளெல்லாம் கூட பிரபத்தி பண்ணலாமா அப்படின்னா அதுதான் சுவாமி தேசிகம் சாதிக்கும் போது சாதிச்சார். அது இன்னும் ரிஷிகள்லாம் கூட சொல்லியிருக்காது. என்னேஜ பாப்பாக எதுவாஸ்ரயா சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹான்னு இதுல பாகவதத்துல சொல்லச்சே
கிராத கூணாந்திர புலிந்த புல்கதாக ஆபீரகங்கா யவனாக்கதாதய ஏன்யேஜ பாபாக யதுபாஸ்ரயாஸ்ரயாக சுத்தியந்தி தஸ்மை பிரபவிஷ்டவே நமஹ அப்படின்னு. என்ன காட்டுவாசியா இருக்கட்டும், இல்ல என்ன மலைவாசியா இருக்கட்டும், எந்த தேசத்துல இருப்பவனாக இருக்கட்டும், எந்த ஜாதியில பிறந்தவனாக இருக்கட்டும், அவனுக்கு விஷ்ணு பக்தி மாத்திரம் என்பது அவனை ஆசிரியவாள கூட பெருமை இருக்கு. அப்பேற்பட்டவன் ஒரு சதாச்சாரிய கடாட்சத்தினாலே நிச்சயமாக பெருமாளை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமே. அது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் மாத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இதை தவிர வேற எதையுமே யாருமே உலகத்துல நம்பவே மாட்டா. அப்படியான ஒரு பெருமை உடையது. யாரா இருந்தாலும், எந்த ஜீவனா இருந்தாலும், பூண்டு புழுவா இருந்தாலும் கூட அந்த ஜீவனுக்கு கூட பகவத் கடாட்சத்தினாலே நிச்சயமா ஒரு ஆச்சாரிய கடாட்சம் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த ஜீவன் பழைச்சுதான் போகும், நல்ல கதிக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதான் தேசிய சுருக்கமா சொன்னார். அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்னியராய் வந்தடையும் வகை வந்தகவேந்தி வருந்தியனும் அந்த நிராதியை அந்த அறிவித்தனரே. நம்முடைய ஆச்சாரியால் என்ன அறிவிச்சான்னா, அந்த பிராமணாளா இருக்கட்டும், அந்தியர், இப்ப 5வது காஸ்ட்னு சொல்ல முடியாததான், அந்த வர்ணங்களை சேர்ந்தவளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும். இவன் தொண்டெடுப்பியாளர் சாதிச்சா போலதான் திருமருமாறுவா நின்னை சிந்தை விழுத்திகள் வைத்து மருவி அமனத்தராகில் மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறுகுற கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேனும் அருவினை பயனதுயார் அரங்கமானகருளானே. இப்போ இந்த ஜென்மத்துல இப்பொழுது இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவர்களையும் கொன்று சுட்டு அப்படியாக்கும். அவ்வளவு கொடுமை பண்ணி, அவ்வளவு கொலைகாரனா, இளைஞராமநாதிகளோட ரொம்ப மோசமானவனா, அப்பேற்பட்ட ஒரு குரூர ஜீவாத்மா ஒருத்தன் உண்டு இருந்தாலும் திருமருமாறுவா நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகே. இந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுபுற கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அது வினைப்பயனதுயார். அதனால பண்ண பாவம் கையில பச்சையா ஒட்டின்றது கூட அப்படியே அந்த கையை அலம்பிட்டு வந்து இனிமேல் இந்த தப்பு செய்யவே கூடாது. இந்த ஜீவாத்மா எம்பெருமானுடைய சொத்து. எம்பெருமான் பெரிய தேன் சமுத்திரம் மாதிரி, நமக்கு எறும்பு மாதிரி நமக்கு தேன் சமுத்திரம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசையோட எம்பெருமானிடத்திலே வந்து சரணம்னு விழுந்தானா அந்த ஜீவாத்மாவுக்கு நிச்சயமா அதே ஜென்மத்திலேயே கேட்ட போது மோட்சம் அப்படிங்கிறது தான் பிரவர்த்தி சாஸ்திரம். அது இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, இப்படி எம்பெருமா ஆச்சாரியனை வந்து பத்த முடியாத அளவுக்கு எட்ட நிற்கக்கூடியவர்கள், ஏதோ ஜாதி தர்மங்களினாலேயோ வேற ஒரு காலம் எட்ட நிற்கக்கூடியவர்களா இருந்தா என்ன செய்யறது? எம்பெருமானை எப்படி பத்துவது? இந்த ஜீவாத்மா இதோட இந்த சம்சார மண்டலத்தினுடைய யாத்திரையை முடிச்சுட்டு எப்படி வைகுந்தத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டா, ஆச்சாரியனை பற்றாமல் அடைவது என்பது ஒரு காலம் சாத்தியம் இல்லை. ஆனா எவ்வளவு எட்ட நிற்கக்கூடியவர்களா இருந்தாலும் ஒரு சதாச்சாரியனை தேடி நம்பி வந்து அடைய வேண்டும். அந்த ஆச்சாரியரிடத்திலே தன்னை நிச்சயமாக சொல்லி ஒப்படைக்க வேண்டும் என்றதுதான். இதுதான் வழின்னு சொல்லச்சே இதை தவிர ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டு பதில் கிடைக்காது. அது இதைத்தான் வழி. இப்ப எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நாம் ஏற்கனவே எந்த இடத்துல இந்த ராமானுஜருடைய சரித்திரத்தை அனுபவிக்கிறத நிறுத்தினோமோ அந்த நிறுத்தின இடத்துல தான் இந்த கேள்விகள்லாம் ஆக்சுவலா ஆன்சருமே இருக்கு. நான் இன்னைக்கு இந்த விஷயமா தான் உங்களுக்கு உபன்யாசம் பண்ணணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் உபன்யாசமா என் வழியில ஆரம்பிக்காம நீங்க கேட்கிற கேள்வியில வழியில சொல்லிட்டு வரேன். இப்ப பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியது என்பது 6வது பதில். அதை நம்ம போன வாரம் கவனிச்சோம் இல்லையா? பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியது என்பது தேவப்பெருமாள் பாஷிகாரருக்கு சொன்ன 6வது பதில். அதுல பிரபத்தியே உபாயம் என்பது 3வது பதில். இப்ப இந்த 3வது பதிலையும் 6வது பதிலையும்னா இன்னைக்கு சொல்லக்கூடியதான உபன்யாசத்தினுடைய சாரமோ இல்ல நீங்க கேட்ட கேள்வியினுடையதான பதிலோ எல்லாம் அதுக்குள்ளதான் அடக்கும். அது விஷயமா தான் இன்னைக்கு சொல்லியிருப்பேன் நானு. ஆனா நீங்களே கேட்டாள். அவர் ஏன் பெரிய நம்பிகளை ஆசிரிக்க வேண்டியதுன்னு பாஷிக்காரருக்கு உத்தரவிட்டார்னா, இப்ப 5 கேள்வியில சர்வசாஸ்திரமும் சொல்லியாச்சு, பெருமாளேதான் பரதத்துவம்னு சொல்லியாச்சு, நம்ம விசிஷ்டாத்வைத்தம் தான் தத்துவம், அதுதான் வேதாந்தம்ன்றதும் விளக்கியாச்சு.
அடுத்தது இந்த ஜீவாத்மா பெற வேண்டிய மோட்சத்தை அடைவதற்கு உபாயம்னா பக்தி முதலானதான மற்ற உபாயங்கள்லாம் வேண்டாம், பிரபத்தி தான் என்பதுதான் ஒரு நிச்சயமான திருடமான கலியுகத்துக்கு ரொம்பவும் பொருந்தினதான எல்லாருக்கும் சுகரமான ஒரு முறை மாத்திரம் பண்ணினா போறோம்ன்றதான உபாயமானபடினாலே எம்பெருமான் பிரபத்தியே உபாயம்னு சாதிச்சுட்டார். ஆனா பிரபத்தின்னா என்னன்னு சொல்லல, பிரபத்தியே உபாயம்னு சாதிச்சார். அந்திம ஸ்மிருதி அவசியம்ன்றது 4வது. 5வது கேள்வி இந்த தேகத்து முடிவிலே மோட்சம்ன்றது. 6வது பதில் பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியதுன்றது பதில். எதுக்கா இந்த பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியதுன்னு சொன்னார்னா, முன்னே சொன்ன பிரபத்திங்கிறத உபாயம்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த பிரபத்திங்கிறத உபாயம் எதனாலே கைகூடி வரும், எப்படி யாரிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத காட்டுற பெரிய நம்பிகள். பிரபத்தி உபாயம் சொன்னா மாத்திரம் போறாது, அந்த பிரபத்தி எங்க கிடைக்கும், யார் உபதேசிச்சா கிடைக்கும், யார் உபதேசிச்சா பலிக்கும், அதையும் சொன்னாத்தானே. இல்லைன்னா 5 கேள்வியோட நின்று போச்சுன்னா அது சாஸ்திரம் சொன்னா, சாஸ்திரம் என்னன்றத உபதேசிச்சா மாத்திரம்தான் ஆகுமே ஒழிய அந்த சாஸ்திரத்தை நாம் எப்படி நமக்கு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றத காட்டுறதுக்கு ஆச்சாரியன் வேணும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் சாஸ்திர ஞானம் மட்டும் இருந்தா போராது. எப்படி ஆகும், நமக்கு ஒரு பெரிய பழம் கிடைச்சாலும் அந்த பழத்தை நறுக்கி சாப்பிடறதுக்கு ஒரு உபாயம் வேணும், இல்லைன்னா கடிச்சு சாப்பிடறதுக்கு பல்லாவது வேணுமோ இல்லையோ. பழம் மாத்திரம் கிடைச்சு என்ன பண்றது, அது மாதிரி சாஸ்திரம் மாத்திரம் இருந்தா போராது, அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். அதை உபயோகப்படுத்திக்கிற வழி இருந்தா தான் சாஸ்திர ஞானத்தினுடைய பலனே. அதைத்தான் 6வது பதிலாக முக்கியம். அது இப்ப இதுல 6ல எது முக்கியம்னு சொன்னா 3வது பிரபத்தி தான் உபாயம்னு சொன்னதை காட்டுவோம். 6வது ஆச்சாரியன் முக்கியம் சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான பதில். எதனால சொன்னார் தெரியுமோ இல்லையோ, மேற்கொண்டு சொன்ன 5 விஷயங்கள் இருக்கு, 5 விஷயங்களை ஒரு வார்த்தையினாலே சொன்னாலும் அதுலயே திருப்பி எத்தனையோ சந்தேகம் வருமே. நாமே பரதத்துவம்னு பெருமாள் சாதிச்சாரு, நாமே பரதத்துவம்னு நிரூபிச்சுக்கிறதுக்கு நமக்கு வேதாந்த சாஸ்திரத்துல என்ன விளக்கம், அதை சொல்றதுக்கு ஆச்சாரியர் வேணும். விசிஷ்டாத்வைதம் தான் தத்துவம்னு சொன்னா அப்போ விசிஷ்டாத்வைதம் வேதாந்த சாஸ்திரம் தான் சொல்றதுக்கு வேதாந்தத்திலேயே வரக்கூடிய சந்தேகங்களுக்கு யார் பதில் கொடுப்பா? ஒவ்வொரு முறையும் பெருமாள் இடத்துல போய் கேள்வி கேட்டு பதில் கேட்டு இருக்கிறதுக்கு, ஏன்னா பெருமாள் என்ன டியூட்டோரியல் காலேஜ நடத்துறாரு, பெருமாள் இடத்துல போய் நிக்க முடியுமா? அதுக்குத்தான் அது ஆச்சாரியன் வேணும். பிரபத்தியே உபாயம்னு சொன்னா பிரபத்தின்னா என்ன, பிரபத்தினால என்னன்னே தெரியாது, பிரபத்தி எப்படி பண்ணணும்னு தெரியாது, பிரபத்திக்கு என்ன மந்திரம்னு தெரியாது, பிரபத்தின்னா யார் இடத்துல பண்ணணும்னு தெரியாது, தாயார் முன்னிட்டு பெருமாள் இடத்துல பண்ணணும்ன்ற சூக்ஷமே அதுல கிடையாது, பிரபத்திய உபாயம்னு சொல்லிட்டா. அப்ப இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? அதுக்கு ஒரு ஆச்சாரியன் தான் வேணும். அந்திம ஸ்மிருதி வேண்டாம்னு சொன்னார். அந்திம ஸ்மிருதி வேண்டாம்னு சொன்னா வேணும்னு சொல்லியிருக்க புஸ்தகத்துல கிளாரிபிகேஷனே கிடைக்கலையே. பெருமாள் அந்திம ஸ்மிருதி வேண்டாம்னு ஒரு வார்த்தையோட சொல்லிட்டாருன்னா, அந்திம ஸ்மிருதி வேண்டாம்னா நீயே பண்ணிக்க வேண்டாம், அந்திம ஸ்மிருதியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு பெருமாள்னு சொல்லி தரத்துக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். இது மூலியோ தேகாவசானத்திலே மோட்சம்னா தேகாவசானத்துல எப்படி மோட்சம் கிடைக்கும்? பிரபத்திக்கு அப்புறம் 1000 தப்பு நடக்கிறது, பெருமாள் மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, தப்பெல்லாம் யார் தலையில போடுறது? அதுக்கு என்ன பாவத்துக்குன்னா என்ன பிராயச்சித்தம்? கிளாரிபிகேஷன் கிடைக்கலையே, மோட்சம் மாத்திரம் வந்துடும் சொல்லிட்டாரு என்று எல்லா சந்தேகங்களுக்கும் மேற்கொண்டு 5 விஷயம் சொன்னா 5 விஷயத்துலயும் 1000 சந்தேகம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சந்தேகம் 5000 சந்தேகம் வருது. அதனால பெருமாள் டியூட்டோரியல் காலேஜ் ஒன்னும் நடத்தல. இப்ப பாஷ்யக்காரர் மாதிரி சாட்சாத் நித்தியசூரிகளுடைய பரிபூர்ண அவதாரமா இருக்கிறவர்களுக்கு ஒரு உபதேச மார்க்கமா காட்டினது என்னன்னா, மேல சொன்ன 5 கேள்வி அப்படியே இருக்கட்டும், 6வது கேள்வி பதில பாரு, ஆச்சாரியரை ஆசிரியை. ஆச்சாரியரை ஆசிரியிச்சா போதும். ஆச்சாரியர் எதுக்குன்னா, இப்ப நான் நேரடியா உனக்கு நான் காலேஜ் கிளாஸ் நடத்த முடியாது, ஆச்சாரியர் வழியா உனக்கு கிளாஸ் நடத்துவேன் நானு. அந்த ஆச்சாரியர் சொல்லச்சே அவர் சொல்லல, அவருக்குள்ள இருந்து நான் தான் சொல்ல போறேன், அவர் வாக்குல இருந்து உபதேசம் பண்ணுவேன். அப்ப உனக்கு என்னென்ன சந்தேகம்லாம் வருமோ, உனக்கு என்னென்ன சந்தேகம்லாம் நான் வரவழைக்கணும், எல்லாத்துக்கும் பதில் ஆச்சாரியனா இருந்து நான் பதில் சொல்லுவேன். இந்த பிரபத்தி என்னன்னு அது ஆச்சாரியர் உனக்கு கொடுப்பார். அதனால ஆச்சாரிய சம்பந்தத்தை வச்சுண்டு நீ இந்த ஜீவாத்மாவை கடை தேர்த்திக் கொள்ளலாம் என்பதை முக்கியமா சொல்றதுக்காகத்தான் கடைசியா அத உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒண்ணு,
அது ஒரு பெரிய சப்ஜெக்ட பத்தி ஒரு ஒரு டிஸ்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் கொடுக்கறது ஒரு வழி. இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் கடைசியில ஹோல் சம்மரி அந்த மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி முடிக்கிறது ஒரு வழி. எப்பவுமே என்னன்னா ஆரம்பத்திலயோ முடிவுலயோ தான் ஒரு மெசேஜினுடைய ஒரு இது இருக்கும், சிக்னிபிகன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி பார்த்தா இப்ப பெருமாளுடைய இந்த 6 வார்த்தையில அது முதல்ல சொன்னது நாமே பரதத்துவன்றது. அது எப்படின்னா எந்த பெருமாளைத்தான் ஆசிரியக்கணும்னு காட்டுறதுக்கு. ஆனா முடிவுல காட்டுச்சு ஆச்சாரியர்கள் முன்னிட்டு தான் எல்லாம் பெற முடியும்னு காட்டுறதுனால இந்த 6 வார்த்தையில ஸ்ட்ரெஸ் எங்க இருக்கு தெரியுமோ இல்லையோ, லாஸ்ட்ல சம்மரைஸ் பண்ணிச்சுதான் இருக்குது. அதனாலதான் பெரிய அவர் யார 10 வருஷம்னு தெரியாம இருந்தார். ஆளவந்தாரு தான் போயிட்டார். ஆளவந்தாருக்கு ஈடா இனிமே ஆச்சாரியால் கிடையாதுன்னா ஆளவந்தாருக்கு ஈடாதான் அடுத்த ஆச்சாரியாள். ஏன்னா ஆளவந்தாரும் ஆச்சாரியரா இருந்தது எம்பெருமானுடைய அனுப்பிரவேசத்தான். எம்பெருமானே ஆளவந்தாருக்குள்ளே இருந்து நடத்தினா போல ஆளவந்தாருடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யர் முகமாக அதே போல ஆளவந்தாருக்கு உள்ளே இருந்த அதே பெருமாள் தான் திருப்பியும் பெரிய நம்பிகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு இந்த சிஷ்யனுக்கு வழிகாட்ட போறார். அப்படிங்கறதுனால ஆளவந்தாரை இழந்தோம்னு இல்ல, ஆளவந்தாருக்குள்ள இருந்த பெருமாள் பெரிய நம்பிகளுக்குள்ள இருப்பார். அவரிடத்திலே போய் நீர் கிளாஸ் படியும். ஆச்சாரியன்னா பெருமாள் நடத்துற டுட்டோரியல் காலேஜ் தான். அத பெருமாள் நடத்துற டுட்டோரியல் காலேஜ் அந்தந்த காலத்துக்கு அந்தந்த ஆச்சாரியராக, ஏன்னா காலம் முடிஞ்சால் ஆச்சாரியர்களுடைய காலம் முடியறதோ இல்லையோ, அதுக்காக ஒரே ஆச்சாரியரை எல்லா காலத்திலும் இருக்க முடியாது. ஆனா அதுக்காக பெருமாள் எல்லா காலத்திலும் இல்லாமலும் போக மாட்டார். அதனாலதான் ஆச்சாரியரை பத்தல் வேணும் என்றதான அம்சத்தை சொல்றார். அத நம்ம சம்பிரதாயத்துல இதான் ஆளவந்தார் சொல்லி கொடுத்தார். ஆச்சாரியா சஹரிஹி சாட்சாத் சரரூபி நசம்சயா. என்னைக்கும் படுத்துட்டு இருக்கிற பெருமாள் உண்டு, அவர் திருவரங்கத்துல இருப்பார். என்னைக்கும் உலாவின் இருக்கிற பெருமாள் உண்டு, அவர் ஆச்சாரிய வேஷத்திலே வருவார். அந்த பெருமாள் தான் பிரபத்திய நடத்தி கொடுக்கணும். அதுக்காகத்தான் கிட்ட வர்றார், அதுக்காகத்தான் உபதேசம் பண்றார், அதுக்காகத்தான் நமக்கு பெருமாளை தரக்கூடிய பெருமாள் ஆச்சாரியன். அதுக்குத்தான் நாம ஆச்சாரியன் வேணும்னு சொல்றோம். நாமே ஏன் பெருமாளை பத்தக்கூடாதுன்னா நமக்கு பெருமாளை பெற்றுக் கொள்ளுகிற சாமர்த்தியம் கிடையாது. ஆனா பெருமாளை தரக்கூடிய சாமர்த்தியம் பெருமாளுக்கு மாத்திரம்தான் இருக்கும்ன்றதுனாலையும் அந்த பெருமாள் நேரே வந்து திருவாழியின் திருச்சங்கமா வர முடியாதுங்கிறதுனாலையும் திருவாழியும் திருச்சங்கியும் சாத்தக்கூடிய ஆச்சாரியராக வந்து அதே பெருமாள் நமக்கு இந்த பிரபத்தியை நடத்தி கொடுக்கிறார். அப்படிங்கறதுனால இதெல்லாம் காட்டுறதுதான் அந்த 6வது பதில். அது அந்த 6வது பதில் ரொம்ப முக்கியமான பதில். அது பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியது என்பதானது. அது இப்ப பிரபத்தியே உபாயம்னு சொன்னா பிரபத்தி உபாயத்தை யார் விளக்கி சொல்றது, அது ஒண்ணு இருக்கோ இல்லையோ. இப்ப அந்த கேள்விக்குதான் பதிலாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பிரபத்தினா என்னன்னு காட்டுறார் பின்னால் ராமானுஜர். பங்குனி உத்திர திருநாளிலே பெருமாளின் தாயாரும் சேத்தில இருக்குச்சே பிரபத்தினா என்னன்னு காட்டுறார். ஏன்னா பிரபத்தினா என்னன்னு சொன்னா இப்போ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இது. இந்த பிரபத்திய பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இப்ப இருக்கிற தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல அவ எப்படி பிரபத்திய பத்தி பேசுறா அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுட்டேன்னா பாஷ்யக்காரரோ சுவாமி தேசிகனோ என்ன சொல்லி கொடுத்தார் சரணாகதி அப்படிங்கறத டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பெரியவாளை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ வந்து சரணாகதி பண்ற வழக்கம் இல்ல. ஆனா இருந்தாலும் அவளும் தங்களை பிரபன்னர்கள் என்றுதான் அவளும் தங்களை அனுசந்திச்சுக்கிறா. அது பிரபத்தின்னா என்ன, நாங்க பண்ற மாதிரி உங்க பெரியவாள்லாம் பண்ணலையே அப்படின்னு சொன்னா அவ ஒருத்தர் என்ன சொல்லுவார், இப்போ நான் ஒருத்தரையே கேட்க கூடாது, ஒரு 4-5 பேரை வாசிவாள கேட்கணும். அதுல ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா, பிரபத்தி என்பது எம்பெருமான் நம்மை நிச்சயமாக ரட்சிப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட இருப்பது பிரபத்தி அப்படின்னு சொல்லுவா. ஒரு சேஷத்துவ அனுசந்தானத்தோட பெருமாள் நம்மளை ரட்சிப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட இருக்கிறது பிரபத்தி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள்
ராமானுஜ தாசோஸ்மின்னு எப்ப நினைக்கிறோமோ அப்ப ராமானுஜருடையதான திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனாலேயே நாம் எல்லாம் பிரபன்னர்கள் தான் அப்படின்னு அது அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார்னா, நான் இப்போ துவயத்தை சொல்றதுதானே பிரபத்தி. துவய மந்திரத்தை நம்ம எப்ப சொல்றோம்? ஆச்சாரியன் சமாசரணம் பண்ணி வைக்கச்சே சொல்றாரோ இல்லையோ, அவர் அப்ப சொல்லிச்சே நாம துவயத்தை சொல்றோமோ இல்லையோ, அதுதான் பிரபத்தி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் தெரியுமோ இல்லையோ, ஸ்வப்பிரவருத்தி நிவர்த்தி என்பதுதான் பிரபத்தி. ஸ்வப்பிரவருத்தி நிவர்த்தினா என்னன்னா, பெருமாளுக்கு நம்மளை எப்ப காப்பாற்றணும்னு தெரியும். அது நாம் பெருமாளிடத்துல என்ன காப்பாத்தி கொடு அப்படின்னு கேட்கறது நாமே நம்ம ஒரு சுவாதந்திரியம். அதாவது ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரியம் கிடையாது, பாரதந்திரியம் தான் ஜீவாத்மாவனுடையதான ஸ்வரூபம் அது. ஆனா பாரதந்திரியம் பெருமாளையே சார்ந்து இருக்கிறதுன்றது, அந்த பெருமாளையே சார்ந்து இருக்கிறது, எல்லாத்துக்கும் பெருமாளையே சார்ந்து இருக்கிறதுன்ற உண்மையை மறந்து போய் நாம் நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு என்று ஒரு பிரயத்தனப்படுறோம்னா அப்ப நாம பெருமாளை விட்டு அறுத்துண்டு நாம என்னமோ காப்பாத்திக்கிறதுக்கு பிரயத்தனப்படுற மாதிரி பெருமாள் இடத்துல போய் நிக்கிறது இருக்கேன், அது ஸ்வப்பிரவருத்தி. அது மகா தப்பு. அது பாரதந்திரிய ஞானம் இல்லாம போறது. அது அஜ்ஞானம். அது அஜ்ஞானத்தினாலே போய் நான் பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறது பிரபத்தி ஆகாது. அதனால பிரபத்தின்னா பெருமாளே நமக்கு அவரே காப்பாத்திப்பார், இந்த ஜீவாத்மா பெருமாள் சொத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது தான் சரணாகதி அப்படின்னு சொல்லி 4 விதமா சொல்லுவா. இன்னைக்கு இருக்கிற தென்னாச்சார சம்பிரதாயத்துல இது 4ஐயும், இது நான் என் வார்த்தையினாலே சொல்லல, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கக்கூடிய பெரியவாள் இடத்துல கேட்ட போது இப்படி 4 விதமாக 4 விதமா ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்றா. இப்ப இதுல இருந்து விலக்கி பார்க்கணும். இப்போ சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறாருன்னா, இது 4ம் பிரபத்தி ஆக முடியாது. இதுதான் பாஷிகாரர் காட்டினார். பாஷிகார் எதை காட்டினாரோ, எதுவாக பிரபத்தின்னு நினைச்சு உலகம் மயங்கக்கூடாது விலகிடக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதுதான் இப்ப வந்துடுத்து. அது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல வந்துடுத்து. அது நாம இப்ப சொன்னா அவளுக்கு கோபம் வரும். ஆனா பாஷிகார் என்ன பண்ணார்னா, அவர் அனுப்பிச்சு காட்டினார், இதுதான் பிரபத்தி. எம்பெருமானிடத்திலே போய் பிரார்த்திப்பது பிரபத்தி. ஆச்சாரியர் உபதேசிச்சதான பிரயோகத்தை கொண்டு பிராட்டிய முன்னிட்டு கொண்டு என்ன விதமான புருஷார்த்தத்தை எவ்வளவு அகிஞ்சனா இருந்து பிரார்த்திக்க வேணும் என்பதை காட்டி அதை சரணாகதி கத்தியமாக எழுதி வச்சு அந்த சரணாகதி கத்தியத்திலே தான் அனுப்பிச்ச பிரபத்திக்கு பெருமாள் என்ன பதில் சொன்னார், பெருமாள் பேசினார், என்ன பேசினார் அப்படிங்கறதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க சரணாகதி கத்தியத்துல. இதத்தான் இன்னைக்கு விஷயமா எடுத்துக்கணும்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அதே விஷயத்தான் இப்பவும் சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னா, போன வாரம் என்ன சொன்னோம், பெருமாள் பாஷ்யக்காரரிடத்திலே எப்படி ஈடுபட்டார், என்ன பேசினார், எப்படி வழிகாட்டினார் அப்படிங்கறத 2 வாரமா பார்த்துட்டு வரோமோ இல்லையோ. இதுல எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா, பெருமாள் பாஷ்யக்காரரிடத்திலே பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ணும் போது பங்குனிபுத்திர திருநாளிலே அந்த சரணாகதி கத்திய வாக்கியத்தினாலே எம்பெருமானை சரணம் புகும்போது அந்த சரணாகதிக்கு பெருமாள் என்ன வார்த்தையாக பதில் சொல்லி பாஷ்யக்காரருக்கு சரணாகதியை தான் ஏற்றுக்கொண்டது சொன்னார்ன்றதையும் அதே சரணாகதி கத்தியத்திலே சொல்லித்தான் முடிச்சு வச்சிருக்கார் பாஷ்யக்காரர். ஆக பெருமாளும் பாஷ்யக்காரரும்ன்ற டாபிக்ல ரொம்ப முக்கியமானதும் நம்ம சம்பிரதாயத்தினுடைய பிரபத்தி சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது என்னன்னா, பெருமாளும் பாஷ்யக்காரரும் சரணாகதி சமயத்திலே துவேஷி கொண்ட வார்த்தைய பாஷ்யக்காரர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு சரணாகதி கத்தியத்துல. அதுதான் அதுல பல விஷயங்கள். முக்கியமா எப்படி பாஷ்யக்காரர் பேசினாரோ அதே போல பெருமாளும் பேசினார். அதுல முக்கியமான என்னன்னா, நித்திய கிங்கரோ பவிஷ்யதி, நீ என்னிடத்துல என்ன பிரார்த்திச்ச, இந்த சம்சாரத்தை விட்டு பிரானே நான் வைகுந்தத்திலே எப்படி பரபக்தி பரஜான பரமபக்தி இருக்கிற பரிபூர்ண அனவரத அப்படியே அந்த பரபக்தியும் பரஜானமும் பரமபக்தியும் அப்படியே ஏறி போச்சு. அதனாலே பிரீத்திகாரித அசேஷாவத்தோச்சித சேஷதைக்க ரதியாக இருந்து கொண்டு நான் உன்னிடத்திலே எப்பொழுதும் கைங்கரியம் பண்ண வேணும்னு பிரார்த்திச்சுட்டே அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டேன். நீ நிச்சயமாக எப்படி ஆசைப்பட்டாயோ அதே போல நித்தியசூரி கோஷ்டியிலே நீ கைங்கரியனாக இருப்பாய் என்று பெருமாள் அந்த வார்த்தையை பாஷ்யக்காரருடைய சரணாகதியை ஏத்துண்டு அப்புறம் கடைசியில முடிக்கதே சொல்றார், அமிர்தம் நௌக்தபூர்வமே நஜபக்ஷே கதாஜனா ராமோத்யர் அவிபாகதே
சக்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதி அஜதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம இது மயைவே யுக்தம். நான் தானே சொல்லியிருக்கேன், ஒரு முறை வந்து பச்சினவனை நான் ஒரு காலம் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வார்த்தை பொய்யாகாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் எனக்கு 2 வார்த்தை பேச தெரியாது, ஒரு வார்த்தை தான், ஒரு பதில் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறேன். அத்தः त्वं तत्त्वतः மத் ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வா. நீ பயப்படவே வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். என்னுடையதான பிராப்தியிலே உனக்கு சந்தேகமே கிடையாது. எப்படி பரபக்தி, பரஜான, பரமபக்தி என்ற வரிசையா 3, இந்த 3னுடையதான உச்சக்கட்டமாக பகவத் பிராப்தி என்று பிரார்த்திச்சையோ அதே மாதிரியான பிரார்த்தனையை நான் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி கடைசி வார்த்தை சரணாகதி கத்தியத்துல என்ன சொன்னார்னா, பிராப்திஷு நிசம்சய சுகம் ஆஸ்வா. உன் பிரபத்தி பலிச்சது, சந்தேகப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம், எப்பொழுது கேட்ட காலத்திலே மோட்சம் உனக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு பெருமாள் சொன்ன வார்த்தை இருக்க. இதுதான் எம்பெருமானாரும் பெருமாளும் அப்படின்ற டாபிக்ல ரொம்ப சாரமான டாபிக் இது. இப்ப இந்த டாபிக் தான் சொல்லணும்னு ஆரம்பிச்சேன் முதல்ல, ஆனா இருந்தாலும் இன்னைக்கு ஓரளவு தான் சொல்ல முடிஞ்சது. இப்போ அநேகமா நம்ம ஆரம்பிச்சு 1 ஹவருக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த டாபிக் அப்புறம் திருப்பி அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். இப்ப சொல்ல வந்த டாபிக் என்னன்னா, பெருமாள் தேவ பெருமாளா சாதிச்ச 5 வார்த்தைக்கு மேல 6வது வார்த்தை உண்டே, ஆச்சாரியரை பத்த வேணும்னு. அந்த ஆச்சாரியரை பத்த வேணும்னா இப்போ சுவாமி கேட்ட கேள்வியில ஆச்சாரியரை பத்த முடியாதவாளுக்கு என்ன பண்றது, எங்கேயோ இருக்கிறவாளுக்கு என்ன பண்றது, நெருங்க முடியாதவாளுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அதாவது எடுத்து சாப்பிட்டாதான் பசி அடங்கும்னா சாப்பிட முடியாதவாளுக்கு என்ன பண்றது, சாதனை கிடைக்காதவாளுக்கு என்ன பண்றது அப்படின்னா சாப்பிட்டாதான் பசி அடங்கும். இதுதான் பதில். அதே போலதான் ஆச்சாரியர்கிட்ட வர முடியலன்னா ஆச்சாரியர்கிட்ட வந்தாதான் பதில். ஆச்சாரியர்கிட்ட வந்தாதான் இந்த சரணாகதி என்பது செய்து கொள்ள முடியும். நாமே எங்கேயாவது ஓரத்துல இருந்து செய்து கொள்ளலாம்னா நாமே இருந்து செய்து கொள்வது என்றதான பிரபத்தி இருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, பகவத் சம்பந்தம் என்கிறதான ஒரு ஞானம் ஏற்படுறது, பக்தி என்கிறதான ஒரு ரசம் ஏற்படுறது. இந்த பக்தி என்றதான ரசமும் பகவத் சம்பந்தம் என்கிறதான ஒரு செல்வமும் இவாளுக்கு படிப்படியாக இந்த ஜென்மத்திலேயோ இல்ல வேறு வேறு ஜென்மங்களிலேயோ, எப்படி பெருமாள் கர்மயோகத்தை சொல்லும் போது சொன்னார், நகி கல்யாண கட்சிட்டு துர்கதியும் தாத கட்சதி அப்படின்னாலே, ஒருத்தன் நல்ல காரியம்னு ஒருத்தன் ஆரம்பிச்சுட்டான்னா அந்த நல்ல காரியம் எப்படி தெரியுமா, அந்த அழகான விதை போட்ட மாதிரி அது இன்னும் கொஞ்சம் நல்ல காரியமா, இன்னும் கொஞ்சம் நல்ல காரியமா, இன்னும் கொஞ்சம் நல்ல காரியமா வளர்ந்து இன்னைக்கோ என்னைக்கோ எந்த ஜென்மத்திலயோ எப்பவாவது இதுவரைக்கும் கிட்டையே வராதவன் கிட்ட வர ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற, பெருமாள் கிட்ட வரவே வராதவன் பெருமாள் கிட்ட வர ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தை பண்ணி கொடுக்கும் என்று வேணா சொல்லலாமே ஒழிய இது ஆரம்பம் மாத்திரமா தான் இருக்கும். ஆனா ஆச்சாரியரை பத்தி கொண்டு அடைஞ்சானால் அதுவே முடிவாகவும் இருக்கும். அதனால ஆச்சாரியர்கிட்ட போக முடியல, அதனால என்ன பண்ணுவேன் சுவாமி அப்படின்னா, இதுதான் வழின்னு சொன்னா விட்டு, இப்ப உங்க சிம்பிளா சொன்னா என்ன தெரியுமோ இல்லையோ, விசா கிடைக்கல என்ன பண்றது, எப்படி இருக்கிறது அப்படின்னா, விசா கிடைச்சாதானே வழி, விசாவே கிடைக்கலன்னா எப்படி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி உண்டான்னு, அது போலதான் இதுதான் வழின்னு சொன்னா அதை தவிர வேற ஒரு வழி இருந்தா தேவைதான், ஆனா வேற வழி கிடையாது. அதனால இதைத்தான் அங்க பெரிய நம்பிகளை ஆசிரிக்க வேண்டியதுன்னு பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா தான் மேற்கொண்டவருக்கு சொன்னதான பிரபத்தி சாஸ்திரத்துக்கு யோகியத்தை வருதுன்னு பெருமாள் வழிகாட்டிருக்குச்சே. நிறைய பேருக்கு ஆச்சாரியை விசுவாசம் பண்ண முடியாது, விஸ்வசிக்க முடியாத அளவுக்கு கூட சில பேருக்கெல்லாம் ஏதோ மனசுல சில கலக்கங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்மை காப்பாற்றுவதற்கு நமக்காக நாம் ஆச்சாரியரை பத்தும் போது அந்த ஆச்சாரியருடைய திருவாக்கிலையும் மனசிலேயும் பெருமாள் தானே வந்து அவதரித்து நின்று நமக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் என்கிறதான விசுவாசத்தோட வந்து அடைஞ்சா அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நிச்சயமாக இவருக்கு எல்லா விதத்தினாலும் இவருக்கு நன்மையைத்தான் செய்யும் என்பதை இன்னைக்கு சொல்லிக்கிறேன். இன்னும் வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் போல இருந்தா சுருக்கமா கேளுங்க, இன்னும் ஒரு 5 minutes ஸ்பேர் பண்ண முடியும். கேட்கறதுன்னா கேளுங்க, இல்லைன்னா இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். சுந்தரபாதன் பேசுறேன் இங்க. சொல்லுங்க. என்னன்னா
ஹலோ, அதுதான் இப்போ நம்ம ஆச்சாரியன் ஆசிரியர்களை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? சொல்லுங்க. அதுல வந்து இன்னொன்னு கொஸ்டின் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். என்னன்னா, இப்போ நம்ம வைஷ்ணவ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சமாஸ்னயம். அதுதான் மேஜரா நமக்கு வந்து ஆச்சாரியின் சம்பந்தம் வருதுன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வைஷ்ணவ லட்சத்துக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து எப்படி பிரபத்திக்கு வந்து யார் வேண்டாமாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும்போது சமாஸ்னத்துக்கும் அதே மாதிரி உண்டா? நிறைய பேர் எனக்கு கேட்கலாம். நம்மள பார்த்துட்டு கேட்கறவா நிறைய பேர் இருக்கா. சரி சரி, அதாவது உங்க டவுட் எல்லாம் புரியுது. நீங்க என்ன கேட்கணும்ன்றத கொஞ்சம் கேட்க சங்கோச்ச போறீங்களோ அந்த அர்த்தமா எனக்கு தெரியுது. நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது பாஷ்யக்காரர் திருவுள்ளத்தினாலே சமாஸ்ரயணத்துக்கும் பரநியாசத்துக்கும் விலக்கானவர்கள் கிடையாது. இப்போ பூணல் போடணும்னா அது சில பேருக்கு தான் முடியும் இல்லையா? பூணல் போடணும்ன்றது சில பேருக்கு தான் செஞ்சு வைக்க முடியும். அதே போல வேதாத்தியனம்னா அது சில பேருக்கு தான் சொல்லி வைக்க முடியும். காலக்ஷேபங்கள்னா அதுவும் சில பேர். இந்த மாதிரி சில கர்மாக்களுக்கு சில பேர் தான் தகுதின்னு சொல்றாப்புல சமாஸ்ரயணத்துக்கும் பரநியாசத்துக்கும் சில பேர் தான் தகுதியான்னு சொன்னா பாஷ்யக்காரர் என்ன சாதிச்சார்னா, வைஷ்ணவனாக விஷ்ணு பக்தனாக வேற தேவதைகள் எல்லாம் விட்டுட்டு பெருமாள் தான் சர்வேஸ்வரன், பெருமாள் தான் கதி, பெருமாள் தான் ஆசிரியம் அப்படின்னு வந்து அடையறதுக்கு விலக்கானவர்கள் ஒருபோதும் கிடையாது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யன்னு சொன்னா சர்வருக்கும் சரண்யனாக இருக்கிற எம்பெருமானை திருவடியிலே பற்றுவதற்கு ஒருத்தருக்கும் விலக்கு என்பது கிடையவே கிடையாது. அதனால சமாசிரயணம் பண்ணிக்கிறதுக்கோ பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கோ இது ரெண்டுத்துக்கும் விலக்கான வாழ்றவா ஒருத்தரும் கிடையாது. ஆனா இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். சமாசிரயணமோ பரநியாசமோ பண்ணிண்டாவிட்டு திருப்பியும் ஒரு தேவதாந்திரங்களை பற்றுவேன், நான் வித்தியாசமா நடந்துப்பேன், நான் வைஷ்ணவமாக வாழ மாட்டேன், ஆனா இருந்தாலும் ஒரு வைஷ்ணவன் என்கிறதான சம்ஸ்காரத்தை மாத்திரம் நான் அடையணும் அப்படின்ற உள்நோக்கத்தோட வரக்கூடிய இந்த ஆச்சாரிய சமாசிரயணமோ இந்த பிரபத்தியோ பலிக்கவே பலிக்காது. ஆச்சாரியனை வேணா ஏமாத்தலாம், நம்மள வானே நாமே ஏமாத்திக்கலாமே ஒழிய பரிசுத்தமான வைஷ்ணவ பக்தியோட ஒரு வைஷ்ணவனாக வரணும்னா அதுக்கு எல்லாருக்கும் யோகியத்தை இருக்கு. ஆனா வைஷ்ணவ வேஷம் போட்டுக்கணும்னு ஏதோ ஒரு சின்ன ஆசையினாலே வந்தான்னா அது நம்மள நாம ஏமாத்திக்கிறது, ஆச்சாரியனை ஏமாத்திக்கிறது ஆகும். இந்த காலத்துல எத்தனையோ பேருக்கு ஏதோ விதவிதமான ஒரு தொடர்புகள்லாம் ஏற்பட்டு போறது. அதனால அவளுக்கெல்லாம் சமாவேசனம் பண்ணிக்கிறதுக்கு பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு யோக்கியத்தை இருக்கா அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். நான் இனிமேல் இன்னைக்கு இது நடந்த வரைக்கும் விட்டுருங்கோ, இனிமேல் நான் உண்மையான விஷ்ணு பக்தனா இருப்பேனா, எனக்கு என் வர்ணாசிரம தர்மங்கள் எனக்கு அனுமதிச்ச தர்மங்களை நான் கட்டாயம் பரிபூர்ண விஷ்ணு பக்தியோட செய்து கொண்டிருப்பேனா அப்படிங்கறத முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கணும். அது நிர்ணயம் பண்ணிக்காம வெறும் வைஷ்ணவத்தை சின்னத்தை மாத்திரம் நான் பெற்றுக்கிறேன்னு சொன்னா அது தன்னை நம்மள நாமே ஏமாத்துவதாகும். முன்னாடியே சொன்ன பிரகாரம் பாஷ்யக்காரர் என்ன சொன்னார், ராமாயணத்துல என்ன காட்டிட்டு, ஒரு குரங்கு சரணாகதி பண்ணிட்டு, ஒரு ராட்சதன் சரணாகதி பண்ணான், தேவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ணான், ரிஷிகள் வந்து சரணாகதி பண்ணா. அப்ப சரணாகதி யாரெல்லாம் பண்ணான்னா தெய்வங்கள் சரணாகதி பண்ணான், எல்லாம் தெரிஞ்ச ரிஷிகள் வந்து சரணாகதி பண்ணா, எதுவுமே தெரியாம குரங்கு வந்து சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் தான் கதி அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆச்சாரமும் தெரியாம வெறும் ராட்சச ஜாதியிலே ராட்சசாலோட தானும் ஒருத்தனா சுத்தின் இருந்த விபீஷணன் அவனும் வந்து சரணாகதி பண்ணார். இப்ப காட்டு வேண்டிய என்னன்னா தெய்வங்களும் சரணாகதி பண்ணலாம், ராட்சசாலும் சரணாகதி பண்ணலாம், ரிஷிகளும் சரணாகதி பண்ணலாம், குரங்கும் சரணாகதி பண்ணலாம். அதே பெருமாளத்துல எல்லாரும் சரணாகதி பண்றா. இதுல லக்ஷ்மணனும் சரணாகதி பண்ணார். எப்படி பெருமாளுக்கு சமானமா இருக்கிற லக்ஷ்மணனும் பண்ணார், பெருமாளே கதின்னு சொல்லக்கூடிய தேவதைகளும் சரணாகதி பண்ணா,
ராட்சசர்கள் மத்தியத்திலே இருந்து இந்த நான் என்னைக்கு பெருமாள் வந்து அடைய போறேன்னு இருக்கிற ஏக்கத்தோடு இருக்கிற விபீஷணனும் சரணாகதி பண்ணார். இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்னா, யாரா இருந்தாலும் சரணாகதி என்று பண்ணினால், குரங்கு சுக்ரீவன் குரங்கு சரணாகதி பண்ணார், அதுக்கப்புறம் பரிபூர்ண ராமபக்தரா இருந்தார். விபீஷணன் சரணாகதி பண்ணார், சரணாகதிக்கு அப்புறம் பரிபூர்ண ராமபக்தராவே இருந்தார், வசந்த வைஷ்ணவரா இருந்தார். அதனால சரணாகதியோ சமாசிரயணமோ அது எந்த ஜாதிக்கும் உண்டு. அதுதான் வைஷ்ணவனுடைய சிறப்பு. அது வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சிறப்பே என்னன்னா, இதுக்கு விலக்கானவாளே கிடையாது. பெருமாள் திருவடிக்கு ஆகாதவான்றது கிடையாது. பெருமாள் திருவடியானது அவ்வளவு பரிசுத்தம். எவ்வளவு பரிசுத்தம்னா, வந்து ஆசிரியக்கிறவன் எவ்வளவு அசுத்தனா இருந்தாலும் அவனுடைய அசுத்தியெல்லாம் போக்கி அவனை பரிசுத்தமாக்குறதுன்னு தான் சொல்லியிருக்கா பெரியவா. அதனால அந்த மாதிரியான பரிசுத்தையுடைய எம்பெருமானுடைய திருவடிக்கு தீண்டத்தகாதவர்கள், ஆகாதவர்கள், விலக்கானவர்கள், வரக்கூடாதவர்கள் என்னும் ஒருத்தரும் கிடையாது. ஆனா வந்து சேர்ந்தவர்கள், எப்படி விபீஷண ஆழ்வான் எப்படி வைஷ்ணவனாவே தான் கடைசியில எல்லா விதத்தினாலும் பரிபூர்ண விஷ்ணு பக்தியோடு இருந்தாரோ, சுக்ரீவன் ராமனையே தெரியாதவன் ராமனை ஆசிரியத்து ராமபக்தியோட தான் கடைசி வரைக்கும் இருந்தாரோ, அதுபோல பெருமாளையே தெரியாதவாளா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில பிறந்தவாளா இருந்தாலும் சரி, குரங்கும் ராட்சசனும்னு காட்டினது எதுக்காகனா மனுஷ ஜாதியில வேண்டாதா ஒருத்தரும் இல்லை. ஆனா விஷ்ணு பக்தி அவசியம், வைஷ்ணவனாக இருக்க வேணும். வர்ணாசிரம தர்மங்கள் அவளுக்கு என்ன பர்மிட் பண்ணிருக்கோ அதை மதிச்சு நடக்கிறவாளா இருக்கணும். அப்படியானவர்கள் யாரும் சரணாகதி பண்ணிக்கலாம், யாரும் சமாசனம் பண்ணிக்கலாம். இது சமாசனம்னா என்ன, சரணாகதினா என்ன, இதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத மேலோட்டமா தான் சொல்ல முடியும். அது நீங்க போன்ல சொல்ற விஷயமே கிடையாது. ஆனா இப்ப எல்லாமே இப்போ ஒரு கம்யூனிகேஷன் பர்ஸ்ட் மாதிரி இப்ப கம்யூனிகேஷன் பர்ஸ்ட் மாதிரி ஆயிப்போச்சு. எல்லா விஷயத்தையும் எங்க வேணா வெடிச்சு சொல்றது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுது. எதுக்காக சொல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்னு அர்த்த பஞ்சகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி கிட்ட ஒருத்தர் வந்து விஞ்ஞாபிச்சார். அவர் சொன்னார், அர்த்த பஞ்சகத்தை உபன்யாசம் எல்லாம் பண்ண முடியாது, அர்த்த பஞ்சக அதிகாரம்னு ராசித்திரயத்துல ஒரு அதிகாரம் இருக்கு, அது காலக்ஷேப விஷயம். காலக்ஷேப விஷயத்துல காலக்ஷேபத்துல மாத்திரம்தான் சொல்லுவேன். மத்தவா யாராவது சொல்லுவா அர்த்த பஞ்சகத்தை உபன்யாசமா சொல்லுவா, அந்த மாதிரி உபன்யாசம் சொல்றவா யாராவது இருந்தா அவகிட்ட போய் கேட்டுக்கோங்க. இது இப்படி வெளியிட்டானா சொல்றவாளுக்கு நிட்ட குறைஞ்சு போய் அந்த சொல்ற விஷயத்தினுடைய மதிப்பும் குறைஞ்சு போய் கேட்டுக்கிறவாளுக்கும் கேட்டுக்கிற பலனுக்கு மேல ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதெல்லாம் கீதையில பெருமாள் சொல்லியிருக்கார். அதனால ஆச்சாரியர் சொல்ல வேண்டியதை நேராக கேட்க வேண்டிய அம்சங்களுக்கு அந்த மதிப்பு கொடுத்தா தான் ஆச்சாரியருக்கும் உபயோகமா இருக்கும், சிஷ்யனுக்கும் பிரயோஜனமா இருக்கும், விஷயம் கௌரவமா இருக்கும். அதனால பிரபத்திய பத்தியோ இல்ல இன்னும் விஷயங்களை பத்தியோ இதுக்கு மேலே நான் சூக்ஷ்மமா சொல்றதா இல்ல. அதை நான் இதே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல இருக்கா, ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கலையேன்னு இருக்கா. அதுக்காக அந்த பிரபத்தியை பத்தி உள்ளுக்குள்ள போய் விவரிக்கிறதா தயாரா இல்லை நானு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, யாரா இருந்தாலும் பிரபத்தி பண்ணிக்கலாமா, யாரா இருந்தாலும் சமாச்சாரம் பண்ணிக்கலாமான்னா அது கட்டாயம் யாரா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கும் போது வைஷ்ணவ பக்தியோட விஷ்ணு பக்தியோட வரணும், பரிபூர்ண வைஷ்ணவாலா இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுதான் ரொம்ப அவசியம். அதோட இந்த வாரத்தை முடிச்சுக்கிறேன் நானு. அடுத்த வாரம் மேற்கொண்டு சந்திக்கலாம்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டவாளுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். அவ வந்து கேள்வி கேட்டது அவ மனசுல ரொம்ப நாளா தாங்கள் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற ஆசையோட இருந்த அந்த கேள்வி தான் கேட்டா. அதனால கேள்வி ரொம்ப பர்ஃபெக்டான கேள்விதான். ஆனா பல கேள்விகளுக்கு உள்ள புகுந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமை எதனால அப்படின்னா, இன்னைக்கு எல்லா கேள்வி கேட்டவா எல்லாருமே ஆல்மோஸ்ட் அப்படியே பிரபத்தி சாஸ்திரத்தை பத்தியே டைரக்டா கேள்வி கேட்டா. அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை ஓரளவு தான் வெளிப்படையா பேச முடியும், அதுக்கு மேல காலக்ஷேபங்கள்ல தான் சொல்ல முடியும். காலக்ஷேபத்துக்கு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கல அப்படிங்கறது ஒரு குறை தான். அது இருந்தாலும் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாவே கூட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மற்ற அடுத்த வாரம் இந்த ராமானுஜரை பத்தின உபன்யாசத்தை அடுத்த வாரம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். இவர் ஸ்ரீராம். ஹலோ ஸ்ரீராம், இதோட முடிச்சுக்கலாம். கவிதா வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இவ்வளவு சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. அடியன் எல்லாருக்கும் ரொம்ப இதுவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அடுத்த வாட்டி தொடங்கி இது பண்ணிக்கலாம்.